கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாய் அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ஆண்டவருமே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களோடு, மாத்திரமல்ல உங்கள் மத்தியில் முதலாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்களை முகமுகமாக பார்ப்பதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றிகளையும் திரும்பியும் எடுத்துக்கொண்டு, நான் சார்ந்திருக்கிறதான ஒசூர் பகுதியில் காணப்படக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்னது போல சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பது. நான் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நானும் பேசுவேன், நீங்களும் என்ன பண்ணணும் பாத்தீங்களா? பேசணுன்றதே சொல்ல மாட்டீங்க. நானும் பேசுவேன், நான் கேட்கிறப்ப நீங்களும் என்ன பண்ணணும்? கண்டிப்பா பேசணும். அப்படி நம்ம பேசினா மாத்திரம் என்ன பண்ண முடியும்னா இந்த பாடங்களை நம்ம உள்வாங்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஆதர வசனம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாகதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கப்பட்ட இந்த ஒரு வசன பகுதியில நம்முடைய பாடத்தின் தலைப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குதாங்க இருக்கு இல்லைங்களா? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும். அப்போ காலத்தை இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கும் போது, இல்ல உலகத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம எப்படி இருக்கணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நம்ம காணப்படணும் இல்லைங்களா? அப்ப இந்த சிந்தையோட என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். அப்படி நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகும்போது முதலாவது உங்ககிட்ட என்னன்னா ஒரு கேள்வி இல்லைங்களா? கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பூரண அன்பிற்கான இலக்கை அடைந்திட்ட யாரேனும் திரள் கூட்டத்தினராக விழுந்து போக கூடுமா? இப்போ கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? இதை நான் எப்படி கேட்கிறேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி. நம்முடைய இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? என்ன வார்த்தையை சொல்லலாம்? வேற வார்த்தையில கிறிஸ்துவின் சாயல் இல்லைங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் சாயலை அடைந்த ஒருத்தர் திரள் கூட்டத்தினரா ஆக முடியுமா அப்படின்றதான் கேள்வி. கரெக்டுங்களா? கிறிஸ்துவின் சாயலை ஒருத்தர் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் திரள் கூட்டத்தினர் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்ல இல்லைங்களா? சரி, ஓகே. இதுதான் நம்மளுடைய பொதுவான ஒரு புரிதல். அப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தவறு இல்லை, அது உண்மைதான். ஆனா கொஞ்சம் ஆழமா போய் சிந்திச்சு பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சாயலை அடைந்த ஒருத்தர் திரள் கூட்டத்தினரா ஆக முடியுமா அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3052 என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனா சவுடைய பதில போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. வாசிக்கலாம் சார் நீங்க இந்த ஸ்லைடு. பதில் கூடும் என்று நான் எண்ணுகிறேன். என்ன சொன்னோம் நம்ம இந்த பக்கம் இருந்து? கூடும் என்று எண்ணுகிறேன். நம்ம முன்னாடி பதில் என்ன சொன்னோம்? இல்ல கண்டிப்பா திரள் கூட்டத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றோம். ஆனா பதில் சொல்லும்போது சொல்றாரு கூடும் என்று நான் எண்ணுகிறேன். ஆச்சரியமா இருக்கா இல்லைங்களா? அது எப்படி சாயலை அடைந்த ஒருத்தர் திரள் கூட்டத்தில் ஆக முடியும்? அதான் இன்னைக்கு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அதோட நிறுத்தல பதில் சொல்றாரு, இப்படி ஒருத்தர் திரள் கூட்டத்தினரா ஆகிறது மாத்திரமல்ல முற்றிலும் விழுந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குதாமா. இப்ப கூடுதல இன்னொரு ஷாக் என்னங்க, இரண்டாம் மரணத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்துவின் சாயலை அடைந்த ஒருத்தர் திரள் கூட்டத்தினர் மாத்திரமல்ல முற்றிலும் இல்லாம போறதுக்கு கூட, இரண்டாம் மரணத்துக்கு போறதுக்கு கூட என்ன இருக்குதுங்க? வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோமா? இது வரைக்கும் இப்படி புரிஞ்சிருக்கிறோமா இந்த விஷயத்த? நீங்க பதில் சொல்லணும். கரெக்டுங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கிறோம், கிறிஸ்துவின் சாயல் அடைஞ்சிட்டா நம்ம எங்க போயிடலாம், அழியாமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா வேற எழுத்துக்கள்ல கவனிக்கும் போது, கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் போது, சாயலை அடைந்த ஒருத்தர் திரள் கூட்டத்தர மாத்திரம் இல்ல இரண்டாம் மரணத்துக்கு போறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும் போது பொதுவா நம்ம இந்த ஒரு அழைப்பை
இந்த ஓட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிக்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தெரியுமா தெரியாதுங்களா? ஓகே. அப்ப இந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கரெக்டா துவங்கி முடிக்கிறதுக்கு 4 பாகங்களை நம்ம கடந்து போகணும் இல்லைங்களா? அப்ப முதல் பாகம் அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க? முதல் பாகம் சகோதர அன்பா? பரவாயில்ல, சந்தோஷம். முதல் பாகம் கடமை அன்பு இல்லைங்களா? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், எங்க 100 இல்லைங்களா? கடமை அன்பு. அடுத்து திரும்ப 100ல இருந்து 200 ஸ்டார்ட் பண்றோம், நீதியின் அன்பு. திரும்ப 200ல இருந்து 300 ஸ்டார்ட் பண்றோம், சகோதர அன்பு. திரும்ப 300ல இருந்து 400 முடியுது, எதிரிகளை நேசிக்கக்கூடிய அன்பு, அந்த அகாபை அன்பு, சத்ருவை நேசிக்கக்கூடிய அன்பு. அப்ப இதுதான் இந்த ஒரு அழைப்புல நாம கடந்து போகக்கூடிய பாகங்களா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிக்சர் நம்மளுக்கு புரிஞ்சாதான் இந்த பாடம் என்ன பண்ண முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? சரி, இப்ப கடமை என்பது என்ன சொல்லலாம்? கடமை என்பது என்ன சொல்லலாம்? என்ன பிரதர் வந்திருந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? கடமை என்பது தெரிஞ்சதை சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஒரு அப்பா பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கிறேன். எளிமையா சொல்லணும் அப்படின்னா பாருங்க, நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன், பதிலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வைக்கணும், அவ்வளவுதான் கடமை அன்பு. கரெக்டா? இது எங்க பார்க்கலாம்? சொந்த மாமிச குடும்பத்துல பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, நல்லா கவனிங்க. எல்லாமே 100 அப்ப 100 அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க, ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கரெக்டா? யார் ஒருத்தர் கடமை என்புல 100% அவர் வெளிப்படுத்துறாரோ அவர் மாத்திரம் எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? திரும்ப 100ல இருந்து 200 போக முடியும். கரெக்டா? முழுமையா. அப்படி பார்க்கும்போது குடும்பத்துல நம்ம எந்த ஒரு ஒளி முறையும் இல்லாம அந்த கடமை என்பது சரியா செய்யக்கூடியவங்கள காணப்பட்டா மாத்திரம்தான் எங்க போக முடியும்? நீதியின் அன்புக்குள்ளேயே போக முடியும். கரெக்டா? அப்ப நீதியின் அன்பு ஒருத்தர் சரியா ஃபுல்பில் பண்ணா மாத்திரம்தான் அவர் எங்க போக முடியும்? சகோதர அன்புக்கு போக முடியும். அதான் ஒரு ஃபுல்பில் பண்ணாதான் எங்க போக முடியும்? ஆமா, இதுதான் அந்த ஒரு ப்ரொசீஜர் இல்லைங்களா? இதுதான் ஒரு பிரின்சிபல் பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ சகோதர எழுத்துக்கள் என்ன பண்ணலாம்னா இந்த அன்புகளை குறிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அப்படி நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு பாடம் 6வது வால்யூம், அதாவது நம்ம இங்க கீழே நம்பர் கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? 2 டிஜிட்ல வர்றது எல்லாமே புதுஷ்டின் இலக்குன்னு வரக்கூடிய ஒரு பகுதியில இருந்து எடுத்திருப்போம் நம்பர். இங்க 2 டிஜிட் வர நம்பர், புரியுதுங்களா? 2 டிஜிட்ல வந்துச்சு அப்படின்னா அது புது சிருஷ்டியின் இலக்குன்ற புஸ்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. வாசிக்கலாம் சிஸ்டர். நாம் ஓட்ட பந்தயத்தில் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதியில் அன்பு ஒரு திவ்ய தேவை என்பது அறிந்து கொள்ளுகிறோம். அதை கடமை என்ற கருத்தின்படி மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் பாருங்க, அது ஒரு கடமை அப்படின்ற ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அதை புரிஞ்சுக்கிறோம், பெற்றுக்கொள்றோம், அதை பெரும்படியாக நாடுகிறோம். நம்முடைய தேவனிடத்தில் அன்பு செலுத்த கடமை உள்ளவர்கள் என்று உணர்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கடமை அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து, ஆகவே நியாயப்படி பதிலுக்கு நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். பாத்தீங்களா? தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம என்ன பண்றோம்? அன்பு வைக்கிறோம். அப்ப யாராவது ஒருத்தர் நம்ம மேல வைத்துட்டா அதுக்கு பதிலுக்கு செய்யறது என்னங்க? ஒரு கடமையின் அன்பு. இப்படிதான் இந்த அழைப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆரம்பத்துல, உண்மை அதுதானே? அப்படிதான் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த ஒரு அன்பு அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கும் போது 2வது அன்பு இல்லைங்களா? என்ன அன்புங்க? 2வது அன்பு பார்த்தோம், நீதியின் அன்பு. வாசிக்கலாம் அடுத்த ஒரு ஸ்லைட். ஓட்டப்பந்தயத்தின் 2வது பகுதி நம்மை இன்னும் சற்று முன்னோக்கி அழைத்து செல்லுகிறது. ஆமா, அதாவது கடமை அன்புல ஒருத்தர் 100% தன்னை தயார்படுத்தின மாத்திரம் அது எங்க கொண்டு போதா? முன்னோக்கி நீதியின் அன்புக்குள்ள கடந்து போகுது. குறிக்கோளுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அழைத்து செல்லுகிறது. ஆகவே முதலாவது கடமை பிரகாரமான அன்பில் செய்ய முற்பனவைகள் நாம் படிப்படியாக நன்மையான விதத்தில் நோக்கினோம். பாத்தீங்களா என்ன சொல்றாடி பார்க்கும்போது, முதலாவதாக நம்ம இந்த ஒரு கடமை அன்பு அப்படின்ற விஷயத்துல வந்துட்டு படிப்படியா என்ன பண்றோம், நம்ம அடுத்த லெவலுக்கு அங்க வரோம். அது எப்படி நன்மையான விதத்துல நம்ம பார்க்கிறோமா? எதை? தேவனுடைய காரியங்களை நன்மையான விதத்துல பார்க்கிறோம். ஆரம்பத்துல அது கடமை அன்பா இருந்துட்டாலும் கூட வேற அழகா சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏனோ தானோன்னு இல்லை. புரியுதுங்களா? ஏனோ தான் இல்லாம அது சரியானது, எது செய்யணும், தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்படி விஷயத்தை நம்ம
சரியா அதை கவனிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அன்பு தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம உள் வாங்கினதுக்கு அப்புறம் அது ஒரு கடமையா இல்லாம அதை எப்படி நம்ம வைக்கிறோமோ அடுத்த ஸ்லைட்ல வாசிங்க. இரண்டாவது பகுதியின் குறிக்கோள் அடைபவர்கள் எல்லாம் ஆண்டவர் முதலாவதாக நம்மை நேசித்தார் என்பதற்கு மாத்திரம் அல்ல. பாத்தீங்களா, தேவன் நம்மளை நேசிச்சாங்க மாத்திரம் அப்படி இல்ல, அதற்கு பதிலாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது கடமை என்பதற்காகவும் அல்ல. ஆமா, ஒரு கடமைக்காக தேவனை நேசிக்காம, ஆனால் இப்பொழுது கம்பீரமான மகிமையான அவருடைய குண அதிசயத்தில் பாருங்க, இந்த நீதியின் அன்புக்குள்ள ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு அன்பு எப்படிப்பட்ட விஷயமா இருக்குதாமா, கம்பீரமான சிலவற்றை, அதாவது நம்முடைய சிருஷ்டிகரின் நீதி, அன்பு, ஞானம், வல்லமை ஆகியவற்றின் ஆழம், அகலம், உயரம், நீளம் ஆகியவைகளை பார்க்கும் அளவிற்கு விரிவாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவரை நேசிக்க முடியும். பாருங்க, இப்ப ரொம்ப அழகா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆரம்பத்துல நம்ம கிட்ட அந்த கடமை என்பது இருந்துட்டாலும் கூட தேவன் நம்ம மேல எப்படிப்பட்ட ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்து உணரும் போது கடமைக்கு மாத்திரம் இல்லாம அவர் மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு நீதியின் அன்பு என்ன பண்ண போட்டிருக்கு நம்மளால அங்க வைக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி வைக்கக்கூடிய அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, கம்பீரமா இருக்குது இல்லைங்களா. தேவன் என்னை நேசிக்கிறாங்க, கடமைக்கு இல்லை, அவர் எப்படி நேசிக்கிறார் அதே போல் நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதியின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பா அது காணப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, இது ரெண்டு அன்பு, புரியுதுங்களா. கண்டிப்பா இது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா, கடமை என்பது நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட முடியுமா, இல்லையா? அப்ப அமைதியா இருக்கிறீங்க. கடமை என்பது கண்டிப்பா இருக்கு. அடுத்து பார்க்கும்போது நீதி நம்ம கிட்ட இல்லையா, கண்டிப்பா இருக்கு. தேவன் மேல நம்ம என்ன பண்றோம், அன்பு வச்சிருக்கோம், அவருடைய காரியங்கள்ல நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததாக நம்மளுடைய குறிக்கோள், நம்முடைய இலக்குல மூன்றாவது பகுதி என்னங்க, சகோதர அன்பு. பாருங்க, நம்ம முன்னாடி சொன்னது போலதான் கடமை அன்பு 100% அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆக முடியும், நீதியின் அன்பு போக முடியும். நீதியின் அன்பு 100% அடைஞ்சாதான் எங்க போக முடியுமா, சகோதர அன்புக்குள்ள நம்ம கடந்து போகும். வாசிக்கலாம் சகோதர அன்பை குறித்து. ஆனால் நாம் நீதியின் ஒழுங்குகளை பார்த்து அதன் மூலம் பிதாவை உயர்வாக எண்ணின போது, பாருங்க, இந்த இரண்டாவது குறிக்கோள்ல நம்ம வரும்போது பிதாவை என்ன பண்றோம், நம்ம ரொம்ப உயர்வா என்றோமா இல்லைங்களா, பிதாவை ரொம்ப உயர்வா நம்ம என்றோம். நம்முடைய வேண்டும் என்று செய்யப்படாத காரியங்களில் இருந்தும் அப்பொழுது பிதா தாமே நம் வேண்டும் என்று செய்யப்படாத கரைகளில் இருந்தாலும் அப்பொழுது பிதா தாமே நம்மை நேசிக்கிறார் என்பதையும் பார்த்தபோது நம்முடைய இருதயங்கள் சகோதரர்கள் பக்கம் அதிகமாக விசாலம் அடையும், ஆழமாகவும் தொடங்கின. இந்த மூன்றாவது ஒரு குறிக்கோள் சகோதர அன்பு. இந்த சகோதர அன்பு ஒருத்தருக்குள்ள ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன், அது எப்படி இருக்குமோ நீதியின் அன்பை சரியா உணர்ந்து புரிஞ்சிருந்தா மாத்திரம்தான் முடியும். எப்படி, தேவன் நான் பாவியா இருந்தேன், கரெக்டா, நான் எப்படிப்பட்டவர்ன்ட்டு தேவனுக்கு நல்லாவே தெரியும். தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என் மேல அன்பு வச்சிருக்கிறாரு, நான் வேண்டுமென்று செய்யாத கரைகள் என்ன பண்றாரு, அவரு மூடுகிறார் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே சகோதர பக்கம் திரும்பி பார்க்கும் போது எப்படி இருக்குதாமா, அதிக விசாலம் ஆக அங்க தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க அடுத்த ஸ்லைட்ல வாசிக்கும் போது அவர்களுடைய பூரணமற்ற தன்மையை, ஆமா, இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சகோதரர் மத்தியில காணப்படக்கூடிய அந்த பூரணமற்ற தன்மையையும் கரைகளையும் தவறுகளையும் அதிகமாக நாம் பாருங்க, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அதிகமாகன்னு சொல்லல, கவனிச்சிருக்கீங்களா, அதிகமாக கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் ஆழமான ஒரு வெயிட் கொடுக்கும்போது நம்மளால உணர முடியும். அதிகமாக நாம் பாராமுகமாக இருக்க முடியாது. புரியுதுங்களா, முடிந்தது, புரியுதுங்களா, பாராமுகமாக இருக்க முடிஞ்சது. தேவன் என் மேல எப்படிப்பட்ட ஒரு அன்பு வச்சிருக்கிறார், ஒருவேளை நான் தனிமையில சில காரியங்கள் செய்திட்டாலுமே அதை என்ன பண்றல, தேவன் அந்த சூழல் நிமித்தமா அதை என்ன பண்றாங்க, விரும்பி செஞ்சோமா சூழல் நிமித்தமா செஞ்சோமா பார்த்து மறைக்கிறாங்களா இல்லையா. இதே போல எனக்கு தேவன் செய்யறதுனால நான் என்ன பண்றேன், சகோதரர்களும் அப்படி தென்பட்டா நான் என்ன பண்றேன், அப்படி நான் செய்யக்கூடியவரை அங்க காணப்படுறேன். இதுதான் அந்த ஒரு துவக்கமா இருக்கு.
தேவன் நமக்கு எப்படி அதை செய்யறாங்களோ அதை அப்படியே நம் சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க காணப்படக்கூடிய ஒரு விஷயமா அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் வந்துட்டு இந்த சகோதர அன்பு நமக்குள்ள வளர்றதுக்கு ஒரு ஒரு துவக்கமா இருக்கு. கரெக்டுங்களா? இப்படிதான் அது என்ன பண்ணும், காணப்படும். ஆமாவா இல்லைங்களா? தேவன் என்னை எப்படி பாக்குறாங்க? கரெக்டா? ஒருவேளை நான் ஏதோ ஒரு காரியங்கள்ல தவறுறேன் அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க தேவன்? அதை மாத்துறதுக்கான சூழல்கள், வார்த்தைகள், அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த அனுபவம் வந்தது இல்லையா? கண்டிப்பா வருமே, வரணும். அதை என்ன பண்ணுவாங்க முதல் தேவன்? யாருக்கும் தெரியாம மறைக்குவாங்க. கரெக்டா? ஒருவேளை தெரிஞ்ச ஒண்ணு இல்லை, நான் பேசுறேன், நான் என்னை பத்தின விஷயங்கள் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? கடினம் தானே. அதே மாதிரி உங்களை பத்தின விஷயங்கள் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ வேண்டுமென்றே செய்யப்படாத சில காரியங்கள் நம்மகிட்ட காணப்படும். தேவன் அதை என்ன பண்றாங்க? கிருபையா மறைக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க. புரியுதுங்களா? அப்போ நீதியின் அன்பு சரியா நம்ம உள்வாங்கினா மாத்திரம்தான், அதுல வளர்ந்தா மாத்திரம்தான் என்ன ஒரு சூழல் வரும் நமக்கு? சகோதர அன்பு வளர்வதற்கான ஒரு சூழலே போகும் இல்லைங்களா? சரி, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அந்தோ பரிதாபம். அதோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். நம்முடைய உன்னத அழைப்பை நோக்கி ஓட்ட பந்தயத்தில் மூன்றாவதாவது குறிக்கோள் இடத்தில் ஆண்டவருடைய அருமையான ஜனங்களில் நிறைய பேர் வராமல் இருக்கிறது தெரிகிறது. ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் இல்லைங்களா? என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் அந்தோ பரிதாபம். கரெக்டா? வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். நிறைய பேர் என்ன ஆகுறது இல்லைங்க, இந்த மூன்றாவது குறிக்கோளுக்கிட்ட என்ன பண்றது இல்ல, வர்றது இல்ல. புரியுதுங்களா? நிறைய பேர் வராமல் இருக்கு, நல்லாவே தெரியுதாம. எப்படி? கடமை என்று இருக்கு, ஓகே. நீதியின் அன்பு ஓகே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சகோதர அன்பு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணலையாமா, வரல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமாவா இல்ல? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆமாவா இல்லையா? வெளிப்படையா பேசலாம். ஆமா, உண்மை. ஏன் வராம இருக்கிறோம்? ஏன் வராம இருக்கிறோம்? காரணம் என்ன? பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நம்ம கிட்ட காணப்படுதுன்னு எடுத்து போட்டு என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா அங்க போயிடலாம். கண்டிப்பா இந்த ஒரு பாடம் முடியும் போது அநேகருக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும்ன்றதை நான் என்ன பண்றேன், உறுதியா நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, ஏன் வராம இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் வராம இருக்கிறோம் தெரியுமா? அடுத்த ஸ்லைட் நம்ம கவனிக்கும் போது நம் சகோதரத்துல இப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உன்னுடைய கண்கள் இருந்து நான் என்ன பண்றேன், துரும்பை எடுக்கிறேன். புரியுதுங்களா? கண்ல இருந்து என்ன பண்றேன், துரும்பை எடுக்கிறேன். இப்ப வாசிங்க சிஸ்டர். நம் சகோதர இப்படி துரும்பு எடுப்பது, சகோதரர்களுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிப்பது, தொந்தரவு கொடுப்பது போன்றவைகள் நாம் சரி. பாருங்க, சகோதரன்கள் ஒருத்தர் வளர முடியாம போறதுக்கு காரணம் என்ன? இப்பதான் எனக்கு சொன்னேன், குற்றம் கண்டுபிடிக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் குறை என்ன பண்றது, அவர்கிட்ட இருக்கிறது என்னமோ துரும்பு. துரும்புன்னு என்னங்க, கண்ணுக்கே தெரியாதுங்க உண்மையிலேயே, அதானே துரும்பு. கண்டிப்பா சகோதரிகள் கூட்டும்போது தெரியும். இப்ப ஒருவேளை இங்க துரும்பு இருக்குமா இருக்காதா? உறுதியா இருக்கும் துரும்பு. எங்க ஹால்ல இருக்கும், ஏதாவது தெரியுதா? தெரியாத ஒரு துரும்பை எடுக்க முயற்சி பண்றது என்னங்க, அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்ல. பெரிய ஒரு கட்டை இருக்குது. துரும்பு எடுக்கிறவங்க என்ன இருக்குதாமா? வாசிங்க சிஸ்டர் இந்த ஸ்லைடிங். இப்படி துரும்பு எடுப்பது, சகோதரர்களுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிப்பது, தொந்தரவு கொடுப்பது போன்றவைகள் நாம் சரி செய்ய வேண்டிய பொறுமையின்மை, அன்பில்லாமை என்று பெரிய உத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. பொறுமை இல்ல, பொறுமை இல்ல, அன்பு இல்ல அப்படின்ற ஒரு பெரிய கட்டை யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குதா? யாரு குற்றம் கண்டுபிடிக்கிறாரோ அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஒருவேளை நாம செய்யற காரியங்களை தேவன் சகிக்காம இருந்தா இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? அந்த உணர்வு இல்லாத ஒரு ஆள். கரெக்டா? யாரு? கட்டை வச்சிருக்கிறாங்க. கட்டை வச்சிருக்கிறவர் யாரு?
பொறுமை கிடையாது, என்ன கிடையாது, அன்பும் கிடையாது. கரெக்டா? இப்படி இல்லாத இவர் இவ்வளவு பெரிய கட்டையை வச்சுக்கிட்டு அவரு அடுத்தவங்க கண்ணுல இருந்து என்ன எடுக்கிறாரு, துரும்ப எடுக்கிறார். இப்ப பாருங்க, இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மூன்றாவது குறிக்கோளுக்குள்ள அநேக பேர் வராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தடையா இருக்குன்னு சகோதரர் சொல்றதை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு மூன்றாவது குறிக்கோளை நெருங்கி வரும்போது, ஒருவேளை இதெல்லாம் உணர்ந்து நம்ம நெருங்கி வரும்போது, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பிரதரு, நம்மளுடைய சொந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கட்டைய இல்ல அந்த உத்தரத்தை என்ன பண்ணுவோமா, கொஞ்சம் கொஞ்சமா நாம அகற்றுவோமா. யாரு? இந்த மூன்றாவது குறிக்கோள்ல ஒருத்தர் சரியா புரிஞ்சு அங்க வளர்ந்துட்டே இருக்கிறார் வைங்களேன், அவர் மத்தவங்க கண்ணில் திரும்ப எடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்ணுவாரு, அகற்றி கொண்டு இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்பொழுது நம்முடைய கரைகளை நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கரையை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அடுத்து ஆண்டவர் நமக்கு காட்டக்கூடிய அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படி பார்ப்போம், ரொம்ப உயர்வா மெச்சிக்கொள்வோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். புரிய முடியுதுங்களா இந்த ஒரு விஷயம்? சகோதர அன்பு கரெக்டா ஏன் உள்ள போக முடியல? அப்ப இந்த காரியங்களை புரிஞ்சு நம்ம உள்ள போயிட்டோம்னா நம்முடைய சொந்த குறைகளை நம்ம என்ன பண்ணுவோமா, நாம சரி செய்து அதுல வளர்ச்சி அடைவோம். இதுல மூன்றாவது குறிக்கோள். நான் வெறும் சும்மா ஒரு இன்டராக்ஷன் கொடுக்குறேன், இன்னும் பாடத்துக்குள்ள என்ன பண்ணல நம்ம போல. ஏதாவது ஒரு நினைப்பூட்டுதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பு இல்லைங்களா? சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பு. யோசிச்சு பாருங்க, சகோதர அன்புக்குள்ளேயே அநேக பேர் வரல அப்படின்னா, சகோதர அன்புக்குள்ளே அநேக பேர் வரல அப்படின்னா சத்ருவை நேசிக்கக்கூடிய அன்பு அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்களா? பாருங்க, சத்ருவை நேசிக்கக்கூடிய அன்பு அப்படின்னு பார்க்கும்போது அது அகாபே அன்பு இல்லைங்களா? ஆமா. நாலாவது குறிக்கோள். கரெக்டுங்களா? நீங்க அந்த ரெக்கல் எழுத்து மட்டும் வாசிங்க. நாம் எல்லோரும் சீக்கிரமாய் அடையும்படி நாட வேண்டிய பூரண அன்பு. ஓகே, வார்த்தையை கவனிங்களேன். மூணாவது அன்பு அடையலையா, நிறைய பேர் வரலையா. ஆனா இங்க கொடுத்துருக்காரு பிரதரு, நாம் எல்லோரும் லேட்டா அடைய வேண்டிய ஒரே அன்பு. கரெக்டுங்களா? சீக்கிரமாய் அடையும்படி நாட வேண்டிய ஒரு அன்பு எது அப்படின்னு பார்க்கும்போது சத்ருவை இதுவே சீக்கிரமா பண்ணணும்னா அது மூன்றாவது குறிக்கோள். கரெக்டா? சரி பார்க்கலாம். அடுத்த ஒரு ஸ்லைட் நம்ம கவனிக்கும். வாசிங்க. நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிலையை அடையும் வரை ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற நம்மை குறித்திருக்கிற நிலையை அடைந்து விட்டோம் என்று ஒரு வினாடி கூட நினைத்து விடக் கூடாது. பாருங்க, நினைச்சிடாதீங்க. ஒரு செகண்ட் கூட நீ என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. என்னன்னு என்ன நினைச்சிட வேணாம், அடைந்து விட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த நாலாவது குறிக்கோளை ஒருத்தர் அடையாம, கரெக்டா, எதிரிய ஒருத்தர் நேசிக்காம, தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்க அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட வேணாம், நினைக்க கூடாது. ஒரு செகண்ட் கூட நினைச்சிடாதீங்க. புரியுதுங்களா? வாசிங்க தொடர்ந்து. நாம் இந்த நிலையை அடையும் வரை நாம் தேவனுடைய பிரியமுள்ள குமாரனின் பிரதிகள் அல்ல. நாலாவது குறிக்கோளை அடைகிற வரைக்கும் நம்ம தேவனுடைய பிரதிநிதிகளே இல்லை அப்படின்ற. எதிரிய ஒருத்தர் நேசிக்கல அப்படின்னா அவர் என்ன இல்லைங்க, என்ன இல்லைன்னு பாக்குறோம். குமாரனுடைய பிரதிகளே அங்க இல்லைன்னு பாக்குறோம். வாசிங்க. புது சிருஷ்டியில் ஒரு இடத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணப்படுவதற்கு முன்னால், நம்ம ஒரு புது சிருஷ்டி தான். புது சிருஷ்டி ஒரு தகுதி உள்ளவர்கள் எண்ணப்படுறதுக்கு முன்னால் நாம் இந்த அன்பின் உச்சை இலக்கை அடைய வேண்டும். பாத்தீங்களா? நாம புது சிருஷ்டியின் எண்ணப்படுறதுக்கு முன்னாடி என்ன அடையணுமா, என்ன அடையணும்? நாலாவது நிலையை ஒருத்தர் கடந்திருக்கணும். கரெக்டா? நாம ஒரு புது சிருஷ்டியின் எண்ணப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும், நாலாவது இலக்கை கடந்திருக்கணும். எதிரியே நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம கடந்திருக்கணும். பாருங்க, மூணாவது விஷயமே நிறைய பேர் வரலன்னா நாலாவது விஷயம் பாருங்க, நாம யாரும் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாங்க புரிய வருது. சரி, எப்போ இந்த எதிரியை நேசிக்க முடியும்? எப்போ வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு? மரண பரியந்த மாதிரி நம்ம டைம் இருக்கா இல்லையா? ஆமா, கரெக்டா. ஆனா சீக்கிரம் அப்படின்னு பாக்குறோம். சரி பாருங்க, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க கூடாது. தொடர்ந்து வாசிங்க.
வாசிங்க சார் அடுத்த slide. நம்முடைய சத்துருக்களை சாரி அடுத்த slide. ஆண்டவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்கும் தருணத்தில் இந்த உச்ச இலக்கை அடையவர்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. பாத்தீங்களா, இது உச்ச இலக்கு. இந்த இலக்கை நம்ம மரணத்தின் தருவாயில தான் அடையணும். என்ன பண்ணிட வேணாம், நீங்க நினைச்சிட வேணாம். முன்னாடியே பார்த்துட்டோம், சீக்கிரமா என்ன பண்ணாத அடையணும்னு பார்த்துட்டோம். தொடர்ந்து வாசிங்க சார். நாம் நம்முடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் அந்த இலக்கை கூடுமான வரை எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ, நல்லா பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைய வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் அடைஞ்சிருக்கு. என்ன அடைஞ்சிடணும்? நம்முடைய இலக்கு இல்லைங்களா? எதையை நேசிக்கக்கூடிய ஒரு அந்த அன்புக்குள்ள என்ன பண்ணுங்க, நீங்க வந்துருங்க. அதன் பிறகு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும். பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும். இப்பதான் நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்றோம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்? நம்ம ஓட்டம்னா என்ன புரியுதுங்களா? அந்த ஓட்டத்தை குறித்து ஒரு சின்ன புரிதல் மாத்திரம் தான். அப்போ அந்த ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணுங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நம்ம நிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, அதுக்கப்புறம் நிக்கிறது விஷயம் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். சரி, அப்படி நம்ம பார்க்கும் போது சத்ரு இல்லைங்களா, சத்ருவை அன்பு கூறுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆமாவா இல்லை? ஈஸியா இல்லைங்களா? ஆமா, சத்ருவை நீங்க அன்பு கூறுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன பண்ணி ஆகணும், சத்ருவை அன்பு கூர்ந்தே ஆகணும். புரியுதுங்களா? வாசிங்க அந்த பிளாக் கலர் லெட்டர். உங்களை இழிவாய் நடத்துகிறவர்களுக்கு பாருங்க, உங்கள் சத்ரு அப்படின்னா உங்களை என்னதான் பண்ணுவாங்க, இழிவா தான் நடத்துவாங்க. நன்மை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யார் சொல்லி இருக்கிறா? கர்த்தர். கர்த்தர் சொல்லிதான் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். புரியுதுங்களா? நம்ம சத்ரு நம்மளை இழிவுதான் படுத்தி இருப்பாங்க, நம்மளுக்கு தீமைதான் என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம நன்மையே செய்யக்கூடியவர்களா நம்ம என்ன பண்ணணும்னா அங்க காணப்படணும். வாசிங்க தொடர்ந்து. உங்கள் சத்துருக்களை அன்பு கூறும் நிலையினை நீங்கள் அடைவதில்லை எனில், பாருங்க, ஒருவேளை நீங்க எதிரியை நேசிக்கக்கூடிய அந்த நிலையை நீங்க அடையல அப்படின்னா நீங்கள் பரிசை வென்றும் தரும் இலக்கில் இல்லை. நீங்கள் பரிசை வென்று தரும் இலக்கில் இல்லையாம். அந்த 4வது விஷயம் நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம கடைபிடிக்கணும், அதை செய்யணும். அதை செய்யாதவங்க பரிசை வென்று தரும் இலக்குல இல்ல. என்னவெனில் குறைவான தரநிலையை உடைய யாவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பாரில் காணப்படுகிறதில்லை. பாருங்க, ஒருவேளை தேவன் நீதி மாறாதவர் இல்லைங்களா? அப்ப குறைவான தரநிலை எப்பயுமே என்ன பண்றதில்ல, தேவன் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்ப அந்த தரநிலை அப்படிங்கிறது அது ஈக்குவலிட்டியா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப குறைவான ஒரு தரநிலையுடைய என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது தெரிந்து கொள்ள வருப்பார்கள் என்ன பண்றதில்ல, அவங்க காணப்படுறது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதரர், அடுத்து நம்ம கவனிக்கும் போது இந்த ஒரு பாடத்துல நம்ம தேவனுடைய விருப்பமே என்னன்னு பார்க்கும்போது குமாரனின் சாயலை அடையணும். அதான் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் சாயலை அடையணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதுதான் நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் இல்லையா, முதல் கேள்வி இல்லைங்களா? இலக்கை அடைந்துட்டே யாரையணும் இல்லைங்களா? கிறிஸ்துவின் சாயலை அடையிறதா அங்க இலக்கு அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம இந்த இலக்குக்கு வரலையா, நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். ஓடணும், முடிந்த மட்டும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, வேகமா ஓடணும். முடிந்த மட்டும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணணும், வேகமா போகணும். கண்டிப்பா என்ன பண்ணிருந்தா வந்து அந்த ஒரு இடத்துக்கு நின்றணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ இவ்வளவு தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்த அழைப்புல வந்துட்டு நாம முதல் கால் பகுதி கண்டிப்பா முடிச்சிருப்போம் நம்புறோம் இல்லையா? 2வது கால் பகுதி கண்டிப்பா முடிச்சிருப்போம். 3வது ஒரு கால் பகுதி முயற்சி பண்ணிட்டு இருப்போம். 4வது கால் பகுதி போயிருப்போமா என்னன்னு தெரியாது. என்ன பதில் அழகா சொல்றாரு, அங்க 3லயே நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்களா, வந்து சேரல அப்படின்னு பார்க்கும்போது 4வது பெரிய கொஸ்டின் மார்க் தான். புரியுதுங்களா? சரி, அப்படி நம்ம பார்க்கும் போது இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம், இது நம்ம கடவுள் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டே கட்டளை. கண்டிப்பா என்ன ஆகணும், எதையும் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும். சரி, அடுத்து நம்ம உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சத்ருவை நேசிக்கணும்னு சொல்லிட்டீங்க, சத்ரு யார் அதை கண்டுபிடிக்கணும்ல. சத்ரு யார்? நம்முடைய சத்ரு அப்படின்னா என்ன சொல்லலாம், என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? மாமிசம்,
நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுங்கன்னு. நீங்களும் அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருந்துருவேன். மாமிசம், உலகம், சாத்தான், ஆமா, இதெல்லாம் நம்முடைய சத்ரு. சரி, அவ்வளவுதான் சத்ரு இல்லைங்களா? பரவாயில்ல, நல்ல. பாருங்களேன், முதல்ல நம்ம சத்ரு யாரு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அன்பு செலுத்த முடியுமா? அன்பு செலுத்த முடியாதா? வேற வழியில செலுத்திதான் ஆகணும், செலுத்தி ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை. முதல் சத்ருவை கண்டுபிடிக்கலாமே. இப்ப பாருங்க, நீங்க எத்தனை சத்ரு சொன்னீங்க? உலக, மாமிசம், சாத்தான். இப்ப நான் இன்னும் ஒரு க்ளூ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை எதிரி வராங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களே என்ன பண்ணுங்க, உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதிரி யாருன்னு தெரியுமா? எதிரி யாருன்னு தெரியுமா? எதிரி எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சரி, யார பார்த்தா நமக்கு பிடிக்கலையோ, யார பார்த்தா பிடிக்கலையோ அவங்க யாரு நம்மளுக்கு? யார பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போறோமோ அவங்க யாரு? யாரு? சத்ரு. கரெக்டா? ஆமாவா இல்லைங்களா? அடுத்து, அவங்கள பார்த்தா பேசவே பிடிக்க மாட்டேது அவங்க யாரு? யாரு? நீங்க தான் பேசணும். பாத்தீங்களா, நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். யாரு? சத்ரு இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க, வேலை செய்யறதுல எத்தனை சத்ரு இருந்திருப்பாரு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை சொந்த மாமிச குடும்பத்துல எத்தனை சத்ரு இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. யாரு கூட நம்மளால சுமூகமா போக முடியல அவங்கள யாருங்க? இவ்வளவு சிம்பிள். நாம யாரு கூட சுமூகமா போக முடியல, அது வீடா இருக்கலாம், எக்லீசியாவா இருக்கலாம், சொந்த வேலை செய்யற ஸ்தலமா இருக்கலாம், இல்ல உறவினர்கள் மத்தியில இருக்கலாம். அவங்கள யாருங்க? பாத்தீங்களா, அவங்கள யாருங்க? எதிரி. ஆமாவா இல்லையா? சரி, இவங்க மத்தியில நம்ம என்ன பண்ணணும்? அன்பு காட்டணும் இல்லைங்களா? அதுதான் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்திருக்க கட்டளை. நம்ம வார்த்தையை பார்த்துட்டா புரிஞ்சிடும். என்ன பிரதர், ஒசூர்ல இருந்து இதை சொல்லத்தான் வந்தீங்களா அப்படின்னு நினைச்சிட வேணாம். புரியுதுங்களா? வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நீங்களே வாசிங்க சிஸ்டர். சத்துருவாக சாத்தானும் அவனுடைய தூதர்கள் மாத்திரமின்றி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு, பாருங்க, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தவறாக நடத்தப்படுகிறவர்களும் ஒரு குரூப். கரெக்டுங்களா? சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தவறாக நடத்தக்கூடியவங்க ஒரு குரூப். கீழே நாம் அதிகம் எதிர்பார்ப்புகளை வைக்கிறதான, நல்லா கவனிங்க, நாம் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கிறதான சகோதரர்கள் எப்போதெல்லாம், யாரு? சகோதரர்கள், சகோதர சகோதரிகள் எப்போதெல்லாம் நம் சத்துருக்கள் ஆகின்றனரே. நம் சத்துருக்களா ஆகின்றனரே. ஏதோ ஒரு டைம்ல கிடையாது, எப்பயாவது ஒரு டைம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா நம்ம சொல்றது? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், சத்ரு அப்படின்னா நாம யாரு கூட இசைவா போக முடியல, யார பார்த்தா வெறுப்பா இருக்கு, யார பார்த்தா கோபமா இருக்கு, யார் அங்க உட்கார்ந்தா நம்ம போகாம அப்படியே திரும்பி போறோம், இவங்க எல்லாம் யாருங்க நமக்கு? பாருங்க, நாம அவங்கள சத்ரு நினைச்சா அவங்களுக்கு நாம யாரு? அவ்வளவுதான். நாம சத்ருன்னு அவங்க நினைச்சா அவங்களுக்கு நம்மள எப்படிதான் நினைப்பாங்க? சத்ரு. புரியுதுங்களா? ஆனா வேற வழியில நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அன்பு செலுத்தி ஆகணும் அப்படி நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, ஓகே, இங்க நம்ம பார்க்கும் போது அடுத்த ஸ்லைட் நீங்க வாசிங்க சார். என்னால் ஒரே ஒரு நபரை அன்பு கோர முடியவில்லை. பிரதர் எல்லாம் ஓகே பிரதர், அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஓகே பிரதர், வேலை செய்யறதுல எல்லாரும் ஓகேங்க பிரதர், எல்லாரும் ஓகே, குடும்பத்துல கூட எல்லாரும் ஓகேங்க. ஆனா அந்த ஒரே ஒரு நபர் இருக்காங்க பாருங்க எங்க வீட்டுல, அந்த ஒரு நபர், எக்லீசியால அந்த ஒரு நபர், வேலை செய்யறதுல ஒரே ஒருத்தர் இருக்கா இருப்பாங்க, அந்த ஒருத்தர் வேற அவர்கிட்ட மட்டும் என்ன பண்ண முடியாது என்னால. மத்தவங்களாம் ஓகே பிரதர், ஓகே பேசுறோம், ரைட், ஓகே வேலை செய்யணும், ஓகே, என்ன பிரச்சனை. ஆனா அந்த ஒருத்தர் இருக்காரு பாரு, ஒருத்தர் என்னால முடியவே முடியாது பிரதர் அப்படின்னு நம்மளுக்கு தோணுதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு தான் எழுதுறாரு பிரதர். இப்ப புரிய வந்துச்சுங்களா? புரியுதுங்களா? இப்ப வாசிங்க. அவன் சத்துருவானவன் மற்றும் அவன் என்னை குறித்து என்ன விதமாய் பேசி இருக்கின்றான். பாத்தீங்களா பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? நீங்க வந்து சொல்லிட்டு போயிருவீங்க, என்னை பத்தி அவர் என்னென்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அந்த சகோதரி என்னை பத்தி என்னென்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? என் கூட வேலை செய்யற என்னென்ன பண்ணிருக்காங்க எனக்கு தெரியுமா? என் வீட்டுல என் மாமியார் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மருமகள் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த ஒருத்தத்தை மட்டும் என்னால என்ன பண்ண முடியாதுங்க, அன்பே காட்ட முடியாது அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைச்சா
அவங்களுக்கு தான் எழுதுறாரு. நீங்கள் என்ன பண்ண வேணாம், அது ஒரு பொருட்டா அவங்க பேசினத அவங்க செஞ்சதை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரு பொருட்டாவே நீங்க என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க. ஆமா உங்க சத்ரு தான், அதனாலதான் உங்களை அப்படி பண்றாங்க. அதை நீங்க பெருசா நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்காக என்ன பண்ணல, ஜீவிக்கல. நீங்க யாருக்காக ஜீவிக்கிறீங்க, கர்த்தருக்காக ஜீவிக்கிறீங்க. கரெக்டா? இதை நீங்க உணருங்க. தொடர்ந்து வாசிங்க. அனைத்து பொல்லாப்புகளையும் பொறாமைகளையும் நீ தீய தயவுள்ள அனைத்தையும் உங்கள் இருதயத்தினின்று களைத்து போடுங்கள். தீயதாய் உள்ளது. சத்துருக்களை அன்பு கூறுகின்ற மற்றும் அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகின்ற நிலைமைக்கு உங்கள் இருதயத்தை கொண்டு வந்து விடுங்கள் என்று கர்த்தர் கூறுகின்றனர். பாத்தீங்களா? உங்க இருதயத்தை தயார்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மையை செய்யுங்க. பாருங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கவனமா புரிஞ்சுக்கணும். இந்த அன்பு செய்யறதுல நம்மளுக்கு என்ன இருக்குங்க, பல வகை இருக்குது. அன்புனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கடமை என்பதில் நம்ம எப்படி செயல்படணும்னு தெரியணும். அடுத்து நீதியின் அன்பு, அடுத்து சகோதர அன்பு, கரெக்டா? எதிரியை நேசிக்கக்கூடிய அன்பு. அப்ப இந்த அன்பை சரியா பகுத்து பார்க்க தெரிஞ்சா மாத்தான் என்ன பண்ண முடியும். சரி, நான் இப்ப கேட்கிறேனே, சகோதரருக்காக எப்படிப்பட்ட அன்பு நம்ம காமிக்கணும்? பரவாயில்ல, சொல்ல நீங்க பேசலாம். சகோதரன் நம்ம எப்படிப்பட்ட அன்பா காமிக்கணும்? யதார்த்தமான அன்பு. அடுத்து ஜீவனையே கொடுக்கலாம். கரெக்டா இல்லையா? யாருக்கு? ஜீவனையே கொடுக்கிற நிலைமை வந்தால் என்ன பண்ணலாம், சகோதரர்களுக்கு கொடுத்துடலாம். எதிரிகளுக்கு ஜீவனை கொடுக்கறதா? அப்படி நம்மளுக்கு எங்க சொல்ல. பாத்தீங்களா? இதை நம்ம சரியா புரிஞ்சிருக்கணும். புரியுங்களா? ஒருவேளை இது புரிஞ்சா மாத்திரம் இதை என்ன பண்ணணும், நம்மளால அங்க கொண்டு போக முடியும். அப்போ எதிரியை எப்படி நம்ம நேசிக்கணும் தெரிஞ்சிருக்கணும். சத்ருக்களை சகோதரர் போல என்ன பண்ணிருக்கூடாது, நம்ம நேசிக்க கூடாது. கரெக்டா? இந்த வகையில நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை தேவன் கிருபையா வாய்ப்பு கொடுத்தாருன்னு நம்ம அந்த ஒரு பாடத்தை நம்ம அடுத்த முறையில் என்ன பண்ணலாம், அந்த அன்பை எப்படி பிரிச்சு நம்ம காண்பிக்க நம்ம பார்க்கலாம். பட் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சத்ருவை நேசிக்கிறதுனா என்ன, எவ்வளவு அப்படின்னு தெரியும். கரெக்டா? சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கலாம், சத்ருக்காக நம்ம இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தீமையா யோசிக்க கூடாது. அவ்வளவுதான். அவங்களுக்கு தீய விஷயம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். இவ்வளவுதான். பின்னாடி நம்ம பாடத்துல நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் அந்த ஒரு எதிரியை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? சகோதரர் ஜீவனை கொடுங்க. ஆனா சத்ருவை பொறுத்த வரைக்கும் அவங்களை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, தீமை பேசாதீங்க. அவங்க கெட்டு போகணும் நீங்க எது யோசிச்சு என்ன பண்ணாதீங்க. இவ்வளவுதான் நம்ம அவங்க மேல வைக்கக்கூடிய அன்பு. மாறா சகோதரர் நேசிக்கிறது போல, சகோதரர்கிட்ட காமிக்கிறது போல நாம அங்க காமிச்சோம் அப்படின்னா அவங்க யாரு, எதிரி. புரியுதுங்களா? அவங்க அப்படித்தான் நடந்துக்குவாங்க. அப்ப நம்ம அவங்ககிட்ட எவ்வளவு காமிக்க முடியுமோ அவ்வளவு மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியும், காண்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இதுதான் இந்த இலக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டோம். எதிரியை கண்டிப்பா என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஒருத்தர் விடாம நேசிக்கணும். அதான் நம்ம அதான் அந்த பாயிண்ட் பார்த்தோம். ஒரே ஒருத்தர்லாம் காரணம்லாம் கிடையாது, நேசிக்கணும். இந்த ஒரு இலக்கை நம்ம வந்ததுக்கு அப்புறம், அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இலக்கை வந்து நின்றுட்டோம். புரியுதுங்களா? 4வது இலக்கு வந்துட்டோம், எதிரியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சு நமக்கு. இனிமேல் நம்மளுக்கு என்ன இல்லைங்க, அந்த இலக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், கடந்து போயிடலாம், எதிரி நம்ம நேசிக்க முடியும். ஓகே, அப்படி வந்ததுக்கு அப்புறம் வாசிங்க. அதிலே நில்லுங்கள். பாருங்க, அதில் என்ன பண்ணுங்க, நில்லுங்க. எதுல, அந்த கிறிஸ்துவின் சாயலை. 4வது குறிக்கோள் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணுங்க, நில்லுங்க. அங்கு நிற்க வேண்டுமா, அது சுயலாபம் தானா என்று அது சுலபமான. பாருங்க, அங்க என்ன பண்ணுங்க, நில்லுங்க. அங்க நிக்கணுமா, அது ரொம்ப சுலபம் தானே. 4 ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 100 போயிட்டோம், 100ல இருந்து 200 போயிட்டோம், 200ல இருந்து 300 போயிட்டோம், 300ல இருந்து 400 போயிட்டோம். போயிட்டோம்னாவே ஈஸியா இல்லையா, போயிட்டோம்னாவே ஈஸியா இல்லையா? ஆமா, அதான் நம்ம கேட்கணும். அங்க போய் நிக்கணுமா, ஆமா நில்லுங்க. நிக்கிறது சுலபம் தானே அப்படின்னு நாங்க கேட்கிறேன். அப்படி நீங்க நினைக்கிறீங்களா, அங்க போய் நிக்கிறதுங்கிறது சுலபம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பிரதரு,
கொஞ்சம் காத்துருங்க. எங்க போய் அங்க எதிரியை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு அந்த 4வது குறிக்கோளை அடைஞ்சு முழுமை அடைஞ்சு அங்க என்ன பண்ணணுமா நிக்கணும். நீங்க என்ன பண்ணணுமோ வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணும் போது இப்பதான் சொல்றாரு, பல்வேறு வழிகளில் உங்களை என்ன பண்ணுவாராமா சாத்தான் தாக்குவாரு. பல்வேறு வழிகள்ல தாக்குவார். எப்படி வார்த்தையை கவனிச்சீங்களா? ஒரு வழி கிடையாது. ஏதோ ஒரு வழியில் வந்து தாக்குனா என்ன பண்றது இல்ல, நம்மளால ரொம்ப சிரமமா இருக்குங்க. ஆனா பல்வேறு வழிகள் என்ன பண்ணப்படும், தாக்குதல் நடக்கும். எப்போ? கிறிஸ்துவின் சாயலை அடைந்ததுக்கு அப்புறம். கரெக்டா? அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த 4வது குறிக்கோள்ல நின்றுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி வருமா? பல்வேறு வழிகள்ல தாக்குதல்கள் அங்க வரும். அதை யார் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்றாராம், அதை அனுமதிக்கிறாங்க. அவருடைய அனுமதியோட என்ன பண்ணப்படுதுன்னா அங்க நிக்கும் போது பல வகையில நம்மளுக்கு அங்க தாக்குதல்கள் அங்க வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய சத்துருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அன்பற்ற விதத்துல நடத்துறது. புரியுதுங்களா? வேணா அந்த வார்த்தை நீங்க வாசிங்க. உங்கள் சத்துருக்களை அன்பு கூறுவதற்கும் கர்த்தரை அன்பு கூறுவதற்கும். பாருங்க, நம்ம சத்துருவை அன்பு கூறுறது, கர்த்தரை அன்பு கூறுறது, சகோதரரை அன்பு கூறுவதற்கும் உலகத்தாரை அன்பு கூறுவதற்கும் எதிர்மாறாக நீங்கள் செய்யத்தக்கதாக எதிராளியானவன் பல்வேறு காரியங்களை செய்வான். பாருங்க, எதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைச்சு போய் செஞ்சு அங்க நிக்கிறோமோ இதெல்லாம் செய்யவே கூடாதுன்றதுக்காக சாத்தான் என்ன பண்ணுவார், நம்மள பல்வேறு வழிகள்ல என்ன பண்ணுவார்னா அங்க தாக்குவாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா அவனோட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு தரநிலை, அந்த கிறிஸ்துவின் சாயல் இருந்து நம்ம என்ன பண்ணோம், கீழே தள்ளணும். கீழே தள்ளுறதுக்கு இந்த லாஸ்ட்ல நீங்க பாருங்க, அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வான். கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்ச நம்மள அதுல இருந்து நம்ம கீழே தள்ளுறதுக்கு அவனால முடிஞ்ச அனைத்தையும் செய்வான். சாத்தானால முடிஞ்ச அனைத்தையும் செய்வார்னு என்னங்க, எப்படி யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை. எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், கீழே விழணும் அப்படின்னு அவர் முடிந்த அனைத்தையும் என்ன பண்ணுவாராமாங்க செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்கள், தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நீங்க அடுத்த ஸ்லைடு. நம்மை இலக்கத்திலிருந்து திசை திருப்பத்தக்கதாக பந்தசாலையில் கடந்து வந்த சோதனைகள் போன்று இலக்கின எட்டிய பிற்பாடும் நம்மீது வரும் பல்வேறு பரீட்சைகளிலும் நாம் நிற்க வேண்டும். பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இலக்கை அடைஞ்சிட்டோம். இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் என்ன பண்றாரு, பல்வேறு வழிகள்ல தாக்குதல் நடத்துறாரு. ஏன்? நம்ம அதுல இருந்து முற்றிலும் விழுகணும். இதுதான் அவருடைய நோக்கம். கரெக்டா? இப்ப என்ன சொல்றாரு பார்க்கும்போது, இந்த ஒரு இலக்கு, அந்த ஒரு இலக்கை அடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய சோதனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு இலக்குக்கு வர்றதுக்கு நம்ம சோதனை அடைஞ்சிருப்போம் இல்லையா, பாடுகள் அனுபவிச்சிருப்போம் இல்லையா. இந்த 4வது குறிக்கோளை அடையிறதுக்கான ஒரு பரீட்சையை என்ன பண்ணிருப்போம், கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்து போயிருப்போம் இல்லைங்களா. அப்போ அங்க எப்படி நின்னமோ அதே போல என்ன பண்ணுங்க, இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பரீட்சைகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நிக்கணும். அந்த பரீட்சை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு பரீட்சைகள், புரியுதுங்களா, பல பல திசைகள் பல்வேறு சூழல்கள் என்ன ஆகுன்னா அங்க கடந்து வருது நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு வாசிங்க சிஸ்டர். இந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற போது இருந்த தாக்குதல்களை காட்டிலும் இலக்கை வந்து அடைந்த பிற்பாடோ நீங்கள் பல்லாயிரம் விதங்களில் தாக்கப்படுவீர்கள். பாருங்க, இலக்கு போய் சேர்ற வரைக்கும் இருந்ததை காட்டிலும் இலக்கு அப்படின்ற விஷயத்தை கர்த்தரின் சாயலை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த சோதனை பல்லாயிரம் விதங்கள்ல நம்ம தாக்கப்படுவோமா. வார்த்தையில கேட்கும் போதே கொஞ்சம் எப்படி இருக்குதுங்க, ஒரே ஒரு தாக்குதல் வந்தாவே ரொம்ப சிரமம். பல்லாயிரம் விதங்கள்ல என்ன இருக்குதுங்க, தாக்குதல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிவப்பு வாசிங்க. ஏனெனில் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கால பகுதியில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார் மற்றும் உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு உங்களை நான் அனுமதிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்துவின் சாயலை நம்ம அடையறதுக்கு, புரியுதுங்களா, அதுக்குதான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம். கரெக்டா? இப்போ இந்த இலக்கு, இந்த கிறிஸ்துவின் சாயலை அடைகிற வரைக்கும் நமக்கு வரக்கூடிய இந்த பரீட்சைகள், இந்த சோதனைகள்ல
யாருடைய பாதுகாப்பு முழுமையா இருக்குதாமா? கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? முழுமையா இருக்குது. அடுத்து என்று கூறுகிறார். ஆனால் நீங்கள் இலக்கை வந்து அடைந்த பிற்பாடு நீங்கள் நிற்க திராணி உடையவர்களாய் இருப்பீர்கள். இந்த விஷயம் கவனிச்சீங்களா? இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க யாருங்க? அவருடைய பாதுகாப்பு முழுமையா இருக்குது. ஆனா இலக்கை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாராம நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்கள், நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்கள் அப்படி நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? என்ன சொல்ல வர்றாரு நீங்க பார்க்கும்போது அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும் போது ரொம்ப எளிமை. இலக்க கிறிஸ்துவின் சாயலை அடையிற வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு முழுமையா இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளால உணர முடியும். ஆனா இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பாதுகாப்பு இருக்காது. புரியுதுங்களா? பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா நிக்க திராணி உள்ளவர்கள். கரெக்டா? அப்ப உங்களை என்ன பண்ணணும்னா முழுமையா சோதிக்கணும். அதுக்காக தான் அப்படி. இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம பார்க்கும் போது நம்ம எல்லாருக்குமே சைக்கிளோட அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? நம்ம அப்பாவோ அண்ணனோ அக்காவோ நமக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. கரெக்டா? நம்மளுக்கு உண்மையில ஓட்ட தெரியாதுதான். சைக்கிள் ஏறினாவே இந்த பக்கம் போகும், இல்லாட்டி இந்த பக்கம் போகும். கரெக்டா? இருந்தாலும் நம்மள என்ன பண்ணுவாங்க? அவங்கள பெலத்தை கொண்டு மொத்தம் பிடிச்சு வண்டி நேரம் நிற்கும். கரெக்டா? ட்ரை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். கரெக்டா? இப்படி ட்ரை பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். நமக்கே தெரியாது, ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா யாருக்கு தெரியும் அவங்க ஓட்டுறாங்க இல்லைன்னு? யாருக்கு தெரியும்? அவங்களுக்கா தெரியும். ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்? குடிச்சாங்கல்ல, அவங்க தானே உங்களை பேலன்ஸ் பண்றாங்க. நீங்க அந்த ட்ரைனிங் கொடுத்தது இல்லையா? கண்டிப்பா உணர முடியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஓட்டுறவங்களுக்கு ஓட்டினாலும் ஓடுற மாதிரி தெரியும், அதை விட்டுருங்க. ஆனா பிடிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒருவேளை அப்படியே லேசா கையை விட்டு பாக்குவாங்க. கரெக்டா? ஆனா விடுறது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு ஓட்டுறவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பாதுகாப்பா பிடிச்சவங்களுக்கு விட்டு பார்ப்பாங்க. பேலன்ஸ் கரெக்டா இருக்குன்னா கையை எடுத்துருவாங்க. கரெக்டா? நாம பின்னாடி பேலன்ஸ் இருக்கு நினைச்சு என்ன பண்ணுவோம்? ஓட்டுவோம். ஆனா புடிச்சிட்டு வந்த ஆள் பார்த்தா ஒரு 100 மீட்டருக்கு நின்றத ஏதோ ஒரு பேச்சு கொடுப்போம், பேசணும்னு லைட்டா தான் திரும்பி பார்ப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன ஆயிடும்? புரியுதுங்களா? அப்போ அந்த பாதுகாப்பு புரியுறதுக்காக நம்ம இந்த ஒரு விஷயம் சொல்றோம். அப்போ எப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லைன்றது பின்னாடி பிடிச்சவங்களுக்கு தெரியும், எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க? ஒரு வாட்டி விழுவோம், நம்மளால ஓட்ட முடியும். என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் பழகிடும். இப்படி இந்த ஒரு இலக்கை வந்து அடையிற வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு முழுசா இருக்குது. ஆனா இலக்கை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பாதுகாப்பு என்ன இல்லைங்க? இல்ல. ஏன்னா நாம நிக்க திராணி உள்ளவர்கள். நாம என்ன பண்ணணும்? சோதிக்கப்படணும். நீங்க அடுத்த ஸ்லைட்ல வாசிங்க. இலக்கை நோக்கி போய் உங்கள் திராணி என்னவென்று அவர் அறிவார். மற்றும் உங்கள் திராணியின் அளவுக்கேற்ப உங்களை சோதிக்க விரும்புகிறார். நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி, உங்களுடைய திராணி என்ன அப்படின்னு என்ன பண்றாரு? சோதிக்க விரும்புறார். என்னவெனில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு மகிமைப்படுத்தப்படும் வகுப்பாரில் காணப்படும் அனைவரும் முழுமையாய் சோதிக்கப்பட வேண்டும் மற்றும் நிரூபிக்கப்பட வேண்டும். பாத்தீங்களா எப்படி சோதிக்கப்படணுமா? அறகுறையா இல்ல, முழுமையா என்ன பண்ணணும்? சோதிக்கப்படணும், நிரூபிக்கப்படணும். அவர்கள் தேவனுக்கும் சகோதரனுக்கும் நேர்மையாய் இருக்கின்றார்கள் எனவும் உயர்ந்த சிறந்த விதத்திலான அன்பை பெற்றிருக்கின்றார்கள் எனவும் நிரூபிக்கப்பட வேண்டும். பாருங்க, அப்போ நம்ம இலக்குல நம்ம நிக்கணும். இப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம நிக்கிறது, நம்ம நின்று என்ன பண்ணணும்? நம்ம நிரூபிச்சு காட்டணும். அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மள ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம கிறிஸ்துவின் சாயல் அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு பாதுகாப்பை கொஞ்சம் அங்க விளக்குறாரு. எதுக்கு? நம்ம நிரூபித்து காட்டணும். அதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான அப்போ இலக்கை நோக்கி நம்ம வரும்போது அவருடைய பாதுகாப்பு இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஆனா இலக்கை அடைந்ததுக்கு அப்புறம் நாம நம்ம நிரூபித்து காட்டுறதுக்கு கண்டிப்பா அந்த பாதுகாப்பு கொஞ்சம் என்ன பண்ணப்படுதுங்க? இந்த கை விட்டு பிடிக்கிறது மாதிரி. புரியுதுங்களா? இதை நம்ம புரிந்துக்கணும். அடுத்து நம்ம பாடத்துல பார்க்கும் போது இந்த இலக்கை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இந்த பூரண அன்பு இந்த ஒரு இலக்கினை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கப்படுமானா, பிரதர் சொல்றாரு ஆமா அதிகமா எதிர்பார்க்கும் அப்படிங்கிறது. அவங்ககிட்ட எப்படி எதிர்பார்ப்பாங்களாமா? அதிகமா எதிர்பார்க்கப்படுகிறது. வாசிங்க சார். ஆம்,
அதிகமாய் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் இலக்கினை அடைந்த பிற்பாடோ அவர்கள் இலக்கினையே முழுக்க முழுக்க இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்க துவங்குகின்றனர். இந்த வார்த்தை புரிஞ்சுச்சுங்களா? நம்முடைய ஓட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? இந்த லக்கை நின்ற பிறகு அது அடைய சரி இலக்கு இல்ல இல்ல நம்ம ஓட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? உறுதியா நின்ற பிறகு அது உறுதி நிரப்ப ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப அது வரைக்கும் சரி. இப்போ பாயிண்ட் புரியுது நம்ம என்ன பேச வரோன்னு. ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கை வந்து அடைந்த பிற்பாடே முழுக்க முழுக்க இயேசுவின் அடிச்சுவடில் நடக்க துவங்குகிறார். ஆமா, நமக்கு நடக்க துவங்குறாங்களாம். இதை நான் எளிமையா சொல்லிடுறேன். ஒரு ஸ்லைட்ல நீங்க பார்த்துக்கோங்க. நாம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவா ஆக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓட்டமே என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகும். பாத்தீங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா அந்த கிறிஸ்துவின் சாயலை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓட்டம் என்ன ஆகுது? கவுண்ட் ஆகுது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? அந்த பரிபூர்ண நிலைமையில இருந்தார் இல்லைங்களா? நீங்க வேணா வாசிங்க சிஸ்டர், அந்த ப்ளூ கலர் லெட்டர். நமது கர்த்தர் உண்மையிலேயே பூரணமாய் இருந்தபடியால் அவர் இலக்கை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர் இலக்குல தான் இருந்தாரு, அதனால இலக்கை நோக்கி ஓடணும் அவசியம் கிடையாது. ஏனெனில் அவர் ஏற்கனவே அங்கேதான் நின்று கொண்டிருந்தார். எங்க நின்றுட்டு இருந்தாரு? நாம போய் நிக்க போறோம்னு ஒரு இடத்துல, அந்த இடத்துல தான் என்ன பண்ணாரு? அவரு ஏற்கனவே நின்றுட்டு இருந்தார். பாத்தீங்களா? தேவன் எப்பேற்பட்டவர். ஏன்னா அவர் நீதி மாறாதவர் இல்லைங்களா? எல்லாத்தையுமே சரியாதான் அங்க செய்வாங்க. அவர் அங்கிருந்து நிக்கிறாரு, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. நாம இங்க இருந்து அங்க போகணும், அங்க நிக்கணும். அங்க இருந்தா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பூரண மனுஷனாகவும் அவர் அங்கேதான் நின்று கொண்டிருந்தார். சகலத்தையும் செய்து முடித்த பின்னர் நாம் அவரில் முழுமையாய் நிற்க வேண்டும் என்று நமக்கு புத்திமதி கூறப்பட்டுள்ளது போன்று அவரும் அந்த இலக்கில் உறுதியாயும் நிலையாகவும் நிற்க வேண்டியதாய் இருந்தது. இலக்கில் இப்படி நிற்பதே உண்மையான சோதனை ஆகும், உண்மையான பரீட்சை ஆகும். நல்லா பாருங்களேன், இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய சோதனையும் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பரீட்சை என்ன பரீட்சை இல்ல? உண்மையான பரீட்சை இல்லையாமா? எது உண்மையான பரீட்சை? இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம், கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அங்க வர்றதா உண்மையான பரீட்சை, உண்மையான சோதனை. இங்கேயே அப்படி இருக்கே இல்லைங்களா? இங்கேயே தாங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. இத்தனைக்கும் அதுல யாருடைய பாதுகாப்பு இருக்குது? தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. அங்க எடுக்கப்படுது. கரெக்டா? எதுக்கு? நாம நிரூபித்து காட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ அதுதான் உண்மையான பரீட்சை, உண்மையான சோதனையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப இருக்கிறது எல்லாமே என்னங்க? மிட்டம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் எக்ஸாம் கிடையாது. கரெக்டா? ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறது முடிவுல. ஆனா நமக்கு ஆனுவல் எக்ஸாம் எப்பதான் ஸ்டார்ட்? அப்போ இலக்க அடையணும். அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்தா அங்க ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்க்கும்போது இப்படி நிக்கிறது தான் உலகம், மாமிசம் மற்றும் பிசாச ஜெயம் கொள்றதுன்னு சொல்றாங்க. உலகம், பிசாசு, மாமிசத்தை ஜெயம் கொள்றது எப்படி? இந்த இலக்குல போய் நின்றுட்டு இருக்கிற விஷயத்தை அப்பதான் நம்ம பார்க்க. புரியுதுங்களா? அப்போ வெத சொல்றாரு, இந்த ஒரு இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்களாம் எல்லாம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. இந்த இலக்கு எதுங்க? இலக்கு இலக்கு எது? கிறிஸ்துவின் சாயல் இல்லைங்களா? இந்த கிறிஸ்துவின் சாயலை நம்ம ஒவ்வொருத்தரும் அடையிறதுக்கு ரொம்ப காலமா என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. எப்படி இருக்கணுமா? அது ரொம்ப சீக்கிரமா எடுக்கணும். எப்படி பதில் முடியும்? அது ஒரு மனநிலை. கரெக்டா? அழகா பதில் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மனநிலையாக இருப்பதினால் விரைவாய் அடையப்பட வேண்டும். பாத்தீங்களா? நம்ம கிட்ட என்ன கேட்க, நம்ம சிந்தையில என்ன இருக்கணும்? அது இருக்கணும் இல்லைங்களா? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க? புரியுதா நம்ம பேசுறது? ஓகே, கொஞ்சம் ஒரே லாங்குவேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப நம்ம பார்க்கும் போது அப்போ அது ஒரு மனநிலை. கரெக்டுங்களா? அது ஒரு சிந்தை இல்லைங்களா? அந்த சிந்தை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அது சிந்தைன்றனால நீங்க என்ன பண்ணாதீங்க, அதுக்கு டிலே பண்ணாதீங்க. அது என்ன பண்ணுங்க?
சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க கொண்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஆனா அநேக பேர் வைராக்கிய குறைச்சல்னாலும் அநேகர் இந்த ஒரு இலக்கை என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து சேரல. அப்படி வந்து சேர்றதுக்கு பல வருடங்கள் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்லும் போது அதை ஒருபோதும் அடையாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த அழைப்புல வந்துட்டு எனக்கு என்ன சொல்றாடின்னு பார்க்க, இன்னும் சில பேர் என்ன பண்ணலையாமா, ஒருபோதும் அடையாமலும் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சொல்லி, அப்போ ஒருவேளை இப்படி அடையாதவர்கள் உயிரூட்டப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றது. ஆமா, ஆவியே அங்க பிறக்கிறது இல்ல அப்படின்றது சொல்ற ஒரு கருத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. நீங்க அந்த வார்த்தையை வாசிங்க. ஆனால் வைராகியம் குறைவின் காரணமாய் அநேகர் இலக்கை அடைவதற்கு பல வருடங்கள் எடுத்து கொள்ளுகின்றனர். மற்றும் சிலர் அதை ஒருபோதும் அடையாமலும் காணப்படுகின்றனர். இவர்கள் ஒருபோதும் உயிரூட்டப்படாதவர்களாக இருக்கின்றனர். இவங்க ஒருபோதும் உயிரூட்டப்படாதவங்களா இருக்கிறாங்க. யாரு? இலக்கை அடையாதவர்கள். மற்றும் இதனால் இவர்கள் ஆவியில் பிறப்பதும் இல்லை. பாத்தீங்களா, இவங்க ஆவியில என்ன பண்றது இல்ல, பிறக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சொல்லி, அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியில பிறக்கணும், உயிரூட்டப்படணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம இலக்கை நம்ம அடையணும். புரியுது? தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா, இந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கடுமையான சோதனைகள் என்ன பண்ணுதாங்க, கடந்து வரும்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் அது வருதுன்னு பார்க்கலாமா? எப்படிப்பட்ட சோதனைகள் அங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஊழியம் ஒருவேளை நம்ம செய்யறோம்னா அந்த ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போறதுக்கான சோதனைகள் வரும். எங்க இலக்குல நிற்கும் போது. புரியுதுங்களா? அடுத்து நம்முடைய பலிய முழுமையா ஏடக்க விடாத ஒரு சோதனைகள் அங்க கடந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்லும் போது அநியாய விதத்துல, புரியாதுங்களா, அநியாயமா நம்ம நடந்து கொள்வோமா? வேணா அந்த மூணாவது வார்த்தைகள் மட்டும் வார்த்தைங்க. சகோதரரை அன்பற்ற விதத்தில், சகோதரர் அன்பற்ற விதத்தில், இரக்கமற்ற விதத்தில், பரிவற்ற விதத்தில் கையாளுவதற்கான அல்லது நம்முடைய அயலாரை அநியாயமான விதத்தில் கையாளுவதற்கானது அல்லது நம்முடைய சத்துருக்களை கடினமாய் கையாளும் விதமான சோதனைகள் கடந்து வரும். ஆமா, இலக்கை வந்தடைஞ்சதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட சோதனைகள் என்ன பண்ணுது, நமக்கு அங்க கடந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, அடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னும் கூடுதலா சில சோதனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க, பெரும்பாலும் சாதாரணமானதும் நாம் பொறாமை, கோபம். பாருங்க, இந்த ஒரு சோதனை எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொறாமை, கோபம், குரோதம், சண்டை, புரியுதுங்களா, இப்படி இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு அனுபவங்கள் என்ன பண்ணுது நமக்குள்ளாங்க கடந்து வரும். எப்போ இலக்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது கசப்பு, புரியுதுங்களா, பொறாமை, சண்டை, இப்படி எழும்புற ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படிதான் நம்மளுக்கு உருவாகுமா, ஏதோ தானா எழும்புற மாதிரி நம்மளுக்கு தோணும். புரியுதுங்களா? தானா முளைத்து எழும்புவது போல சாத்தான் என்ன பண்ணுவா, அவ்வளவு தந்திரமா வஞ்சகமா என்ன பண்ணுவாராமா அதை செய்வார். ஏன்? அவருடைய குறிக்கோள் என்ன? அங்க இருந்து நம்மளை தள்ளி விடணும். அதுக்காக என்ன பண்ணுவாரு, அவரால முடிந்த மட்டும், வார்த்தையை கவனிச்சீங்களா, இன்னைக்கு இந்த மனுஷங்களே அவங்களால முடிஞ்ச மட்டும் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு என்னமோ பண்ற போது சாத்தான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவார். அப்ப நாம எந்த அளவுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சொல்லி, அப்ப இப்படியாகத்தான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு சோதனை நமக்கு அங்க கடந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த சோதனை நம்ம என்ன பண்ணணும், உறுதியா நிற்கணும். ஏன்னா அங்க இருந்தா நம்முடைய பரீட்சை என்ன ஆகுதுங்க, ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையான ஒரு பரீட்சை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்றாரு, அந்த கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பரீட்சை கணக்குல வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இறுதியா நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்துதல் 3:11 நம்ம வாசிக்கலாம். இங்க இருக்கு. இதோ வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த வாசனம் நமக்கு நல்ல பரிச்சயமான விஷயம் இல்லைங்களா? ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நீ எப்படி இருக்கணும், உனக்குள் பற்றி கொண்டிரு. ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி திரும்ப கேட்கிறேன்.
கரெக்டா இல்லைங்களா? இந்த வசனம் நமக்கு தான் பொருந்தும் இல்லையா? ஆமாவா இல்லையா? கரெக்டா? ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. சரி, அப்படின்னா என்ன? நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட என்ன இருக்கு? கிரீடம் இருக்கு. கரெக்டா? உறுதியா நம்மகிட்ட இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டா? கிரீடம் நம்ம கிட்ட தான் இருக்கு. கரெக்டா? இப்ப நம்ம கண்டுபிடிக்கல நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால தான் நம்ம தைரியமா சொல்றது. நம்மளை குறித்து தான் பேசிருக்குது. ஒருத்தனும் உங்க கிரீடத்தை என்ன பண்ணிருக்கூடாது? எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இருக்கு. கரெக்டா? அதனால யார் எடுத்து போகாத நம்ம பற்றி கொள்ளணும். கரெக்டா? அதான் நான் திரும்ப அதே கேட்கிறேன். நம்ம கிட்ட கிரீடம் இருக்குதா இல்லையா? கிரீடம் இருக்கு. கரங்களை உயர்த்துங்களேன். நீங்க உயர்த்தாம இருந்தா நல்லா இருக்காது. இருக்கிறத நம்ம கேட்கணும். புரியுதுங்களா? இருக்கு இல்ல அவ்வளவுதான் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? இப்ப என்னுடைய நம்பிக்கை என்ன? கிரீடம் இருக்கு. அதனால இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்டா? இருக்கு. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப கண்டுபிடிக்கலாம் கிரீடம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பத்திரப்படுத்த முடியுமா, இல்லாம பத்திரப்படுத்தி பண்ணி என்ன பண்ண முடியும்? புரியுதா? பாப்போம் நம்ம. புரியுதுங்களா? ஓகே, வாசிங்க எஸ்டர். கிரீடத்திற்கான ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு என்னும் வார்த்தைகளானது. நான் இதைத்தான் முன்னாடியே கேட்டேன். கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாம இருக்கக்கூடிய அந்த வார்த்தையானது வாசிங்க. விசேஷமாக பூரண அன்பு என்னும் தரநிலை அல்லது இலக்கை அடைந்தவர்களாகவே குறிப்பிடுகின்றதாகவே. பாருங்க, ஒருவனும் உங்க கிரீடத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன அடைஞ்சிருக்கணுமா? பூரண அன்பு, கிறிஸ்துவின் சாயல், எதிரியை நேசிக்கக்கூடிய அன்பு என்ன பண்ணிருக்கணும்? முழுமை அடைஞ்சிருக்கணும். கரெக்டா? பயன் புரியுதா? வாசிங்க தொடர்ந்து. மாறாக விசேஷமாக பூரண அன்பு தரம் என்னும் தரநிலை அல்லது இலக்கை அடைந்தவர்களாகவே குறிப்பிடுகிறதாவே ஒழிய மாறாக. நான் சொல்லுறேன், ஒண்ணு இல்ல, சிம்பிள். இப்ப நம்ம கிட்ட கிரீடம் இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாருமே எதிரியை நேசிக்கக்கூடிய அன்புல முழுமை அடைஞ்சிட்டா அவங்க கிட்ட தான் சொல்றாரு, ஒருவனும் உங்க கிரீடத்தை என்ன பண்ணக்கூடாது? எடுத்து போக கூடாது. இப்ப யோசிங்க, நமக்கு கிரீடம் இருக்கா இல்லைன்னு அவரவர் என்ன பண்ணிக்கலாம்? அவரவர் என்ன பண்ணலாம்? கிரீடம் இருந்தா இருக்கா இல்லையான்னு திரும்ப தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்து மாறாக அர்ப்பணிப்பு என்னும் முதலாம் படியை எடுத்து வைத்து. நான் 53 கிளாஸ் கேட்டுட்டேன். கரெக்டா? 53 கிளாஸ் கேட்டுட்டேன், அர்ப்பணிச்சுட்டேன், டெய்லி எக்லீசியா வந்துட்டு இருக்கிறேன். கரெக்டா? கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் பிரவேசித்தவர்களாய் மாத்திரம் இருப்பவர்களாக குறிப்பிடுவது இல்லை. பாத்தீங்களா? யார பத்தி பேசலைங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன் பாருங்களேன். இப்ப கைகள் தூக்குறது குறைஞ்சிடும் நினைக்கிறேன். கரெக்டா? இப்ப சொல்லுங்க, கிரீடம் நம்ம கிட்ட இருக்கா? இருந்தா தானே அதை புடிச்சிட்டு இருக்க முடியும். யார்கிட்ட இருக்கு? நீங்க தான் சொல்லணும். யார்கிட்ட இருக்கு? யாரு பூரண அன்பை அடைஞ்சிருக்கிறாங்களோ, யாரு கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சிருக்கிறாங்களோ, பாயிண்ட் எவ்வளவு கொஞ்சம் ஆழமா இருக்கா இல்லைங்களா? யாரு கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் என்ன இருக்குது? கிரீடம் இருக்குது. கரெக்டா? கிரீடம் இருக்குது. அவங்கதான் புடிச்சுக்க முடியும், வேற யாரும் எடுக்காதவங்க. இல்லாதவங்க சும்மா தான் புடிச்சிட்டு இருக்க முடியும். கரெக்டா? புரியுதுங்களா? பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியா என்ன பண்ணா புரிஞ்சிருக்கணும். அந்த வசனம் அவங்களத்தான் சொல்லுது. சரி, இப்ப நம்மளே நினைச்சுக்கலாம். இப்ப கரங்களை தூக்க வேணாம், நம்மளே நினைச்சுக்கலாம், நம்ம கிட்ட கிரீடம் இருக்கா இல்லையா? இருந்தா உறுதியா புடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? கிரீடத்தை, ஆமா, கிரீடத்தை பெறுறதுக்கு முயற்சி பண்ணு. புரியுதுங்களா? ஓகே. அப்ப நம்ம பார்க்கும் போது இது அவங்களையே என்ன பண்ணுதுன்னா அங்க சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, பிரதர் சொல்லிட்டு அடுத்த லைனே சொல்றாரு. வாசிங்க அடுத்த லைன். உனக்குள்ளதை பற்றி கொண்டிருந்தால் என்பது கடுமையான போராட்டத்தை, உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருத்தல் என்பது கடுமையான போராட்டத்தின் மூலமே ஆகும் என்றும் தெளிவாக
சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த கிரீடத்தை நம்ம பிடிச்சுக்கிறது அப்படிங்கிறது சும்மாலாம் பிடிச்சுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவா போராட்டம் இருக்குது. ஏன்னா சாத்தான் என்ன பண்றாரு, அவளால முடிஞ்சதை பண்றாரு, பல்வேறு வகையில தாக்குறாரு. புரியுதுங்களா? பல்வேறு வகையில தாக்குறாரு. ஏன்னா அந்த கிரீடத்தை அவர் என்ன பண்ணணும், விடணும். அந்த அளவுக்கு என்ன பண்ண தாக்கம் இருக்கு. அப்ப அந்த கிரீடத்தை உறுதியா பிடிச்சுக்கிறதுங்கிறது ஒரு போராட்டத்தின் மத்தியில என்ன பண்ண முடியும்னா பிடிச்சுக்க முடியும். நல்லா தெளிவா தெரியுது. அர்ப்பணம் பண்ணினால் மாத்திரம் போதும். பாருங்க, இது யாருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னா, அர்ப்பணம் பண்ணா மாத்திரம் போதும், அல்லது பூரண அன்பு என்னும் தரநிலையை இலக்கை அடைவது என்பதும் போராட்டத்தின் முடிவாய் இருக்கும் என்றோ தவறாய் எண்ணிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் புதிதும் அதிர்ச்சி அளிக்கின்றதுமான கருத்தாய் தோன்றும். பாருங்க, இப்ப நம்ம மத்தியில ஒருவேளை அர்ப்பணிச்சா மட்டும் போதும், இல்ல இலக்கை அடைஞ்சிட்டா மாத்திரம் போதும் இப்படின்றவங்களுக்கு இந்த கிரீடத்தை பத்தி பேசின பாயிண்ட் எப்படி இருக்குது, அதிர்ச்சியா இருக்குது. கரெக்டா? அதான் அங்க எழுதுறாரு, அதிர்ச்சியா இருக்குது இல்லையா, புதுசா இருக்குது. கரெக்டா இல்லையா? இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம், கிரீடம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். கரெக்டா? ஆனா இன்னைக்குதான் தெரியுது கிரீடம் வச்சிருக்கிறோமா இல்லையா. கரெக்டுங்களா? கண்டிப்பா நம்மளால என்ன பண்ணா அங்க முடியும். அப்போ இது நம்மளுக்கு தெளிவா என்ன ஆச்சுன்னா அங்க புரிஞ்சுச்சு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க, இந்த ப்ளூ கலர் லெட்டர் வாசிங்க. இலக்கத்தில் நிற்கும் வீரர்கள், லக்கத்தில் நிற்கும் வீரர்கள் அதிகமாய் சகிக்க வேண்டும் மற்றும் அவர்கள் மிக கடுமையாய் சோதிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? அதிகமா சகிக்கணுமா? யாருங்க? இலக்குல நிக்கக்கூடியவர். ரொம்ப பொறுமை, சகிப்புத்தன்மை அங்க அவசியமா அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, அப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு அந்த இலக்கு நான் என்ன, நம்மளோட கிரீடம் இருக்கா இல்லையா, நம்ம இந்த ஓட்டத்துல எங்க நிக்கிறோம், இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம ஆழமா நம்மள கவனிக்கும் போது இந்த ஒருவேளை இந்த இலக்குக்கு முன்னோக்கி போகாம நம்ம பின்னோக்கி போறோமா நம்ம கண்டுபிடிக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. புரியுது? இலக்கில் நம்ம சருகி கொண்டிருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப முதல் அறிகுறி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அறிகுறி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாசிங்க, இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் மட்டும் வாசிங்க. தேவனுடைய ஆவியில் வளர்வதற்கு தவறி போனவர்களால் இவர்கள் நிச்சயமாய் பின்னுக்கும் போய்விடுவார்கள். மேலும் இவர்களுக்குள் இருந்த ஒளி இருளாகிவிடும், மாபெரும் இருளாகிவிடும். பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம தேவனுடைய ஆவியில வரலுக்கு பதில அந்த ஆவியில இருந்து நம்ம பின்னோக்கி போயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும், நம்மளுக்கு வெளிச்சம் இருளா அங்க மாறிடும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? இவங்களுக்குள்ள என்ன வந்துரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அன்பின் ஆவிக்கு பதிலாக ஒரு பகைமை நமக்குள்ள வருதா? அடுத்து பார்க்கும்போது பொறாமை, குரோதத்தின் ஆவிகள் நம்ம கிட்ட காணப்படுதா? கண்டிப்பா நம்ம உறுதியா சொல்லலாம். நம்ம என்ன பண்ணல, சகோதரர்கள் மத்தியில நமக்கு பொறாமையின் ஆவி, குரோதத்தின் ஆவி, புரியுதுங்களா, பகைமையின் ஆவி, இதெல்லாம் நம்ம கிட்ட காணப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன இல்ல, இலக்கை நோக்கி போல, இலக்குல இருந்து என்ன பண்றோம், இலக்க போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே. இலக்குக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடும், நம்ம சருகி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வேளை இது ஒரு அறிகுறி அப்படி நம்ம பார்க்கணும். இரண்டாவது அறிகுறி அப்படி நம்ம பார்க்கும்போது ஆனால் தங்களுக்கு யார் மேல் கசப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த நபரின் குணநலங்களை கொன்று போடுவதற்கு. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கல அவ்வளவுதான். கரெக்டா? மாற அவங்க என்ன பண்ணக்கூடாது, கொலை செஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? கொலை செஞ்சிடக்கூடாது. கரெக்டா? நேரடியா கத்தி எடுத்து குத்துறது இல்லை. புரியுதுங்களா? ஒருத்தருடைய கொலை செய்யறது அப்படிங்கிறது அவங்கள பத்தி இல்லாத புல்லாது இன்னொரு சகோதரர்கிட்ட பேசுறது. புரியுதுங்களா? சகல விதமான பொல்லாதவைகளை அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கும் தயக்கம் கொள்ளுவதுமான கொலை பாதகத்தின் ஆவியானது இவர்களுக்குள் கடந்து வருகின்றது. பாருங்க, சர்வசாதாரண ஒரு சகோதரரை பத்தி அவங்க நற்பெயரை நம்மளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துருச்சுங்க, என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த கொலைபாதத்தின் ஆவி நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம இலக்கை நோக்கி போல, இலக்குல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் முன்னாடி போய் இந்த வேலையில செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சருகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து மூன்றாவது ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது சகோதரருடைய வளர்ச்சியில இல்ல அவங்க பெற்றோருடைய ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரு பொறாமை உணர்வு. ஒருவேளை அந்த வேலையை நான் செஞ்சிட்டு இருந்தேன், இன்னொரு சகோதரர் நல்லா செய்யறாரு, புரியுதுங்களா, அப்ப நான் என்ன பண்ணணும், அவரோடு சேர்ந்து செய்யணும்.
இல்ல அவருக்கு என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும். கரெக்டா? அதை விட்டுட்டு அவங்க பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இருக்குதுங்க? பொறாமை உணர்வு நமக்குள்ள காணப்படுதா? கண்டிப்பா நம்ம எங்க இல்ல, இலக்கை நோக்கி போல, இலக்கில இருந்து என்ன பண்றோம்? சருகிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது சகோதர நலன்கள்ல ஒரு அக்கறையற்ற ஒரு விஷயம் நம்ம காணப்படுதா? சகோதரி நலன்கள் விஷயத்துல விடுங்க பதர் அப்படின்ற மாதிரி ஒரு, எப்படி சொல்றது அந்த வார்த்தை தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு அக்கறையற்ற உணர்வு. புரியுதுங்களா? அக்கறையற்ற உணர்வு நம்மளுக்கு அவங்களுடைய காரியங்கள்ல காணப்படுது அப்படின்னா அதுவும் கூட என்ன இருக்குங்க, நம்ம இந்த இலக்கில இருந்து சருகி இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாவே நம்மளுக்கு அங்க புரிந்து கொள்ள முடியும். 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? நம்ம இலக்கில இருந்து சருகிறோம் அப்படின்னா பகைமை, பொறாமை, குரோதம்ன்ற எண்ணம். அடுத்து ஆமா, கொலைபாதத்தின் ஆவி. புரியுதுங்களா? சகோதர நற்பெயர் என்ன பண்றது? கெடுக்கிறது. அதுக்கப்புறம் சகோதரிய ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய நலன்கள்ல அக்கறையற்று காணப்படுறது. இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இருந்துட்டா கூட நம்ம என்ன இல்லைங்க, இலக்கை நோக்கி போல. இலக்கை போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இலக்கை நோக்கி என்ன பண்ணலங்க போல, அங்கிருந்து கீழே வந்துட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கணும் பிரியமான சகோதர சகோதரிகள். அப்போ இந்த 3 அறிகுறி நம்மகிட்ட காணப்படுது. நம்ம என்ன பண்ணணும்? இமீடியட்டா எடுத்து போடக்கூடியவளா இருக்கிறோம். சரி, அப்போ நம்ம பாடத்துடைய முடிவுக்கு நம்ம வந்துடலாம். எளிமையா நம்ம பார்க்கும்போது தீத்து 2:2 வாசிக்கலாம். இங்க இருக்கு சார், இங்க இருக்கு சாரி சார், 2:2. இங்க இருக்கு சிஸ்டர், இங்க இருக்கு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாகிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. பாருங்க, இப்ப இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துல அன்பை காட்டிலும் பொறுமை எப்படி ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் எது? அன்பு. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலே அன்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொறுமை அப்படிங்கிற விஷயம் எப்படி அன்பை காட்டிலும் பெரிய விஷயமா இருக்க முடியும்? பொறுமை. வெதர் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த பொறுமை அப்படிங்கிறது இலக்கை அடையிறதுக்கும் தேவை, இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அங்க நிற்கிறதுக்கும் இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. எப்படி நம்ம இலக்கை வந்து சேர்வதற்கு இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை நம்மளுக்கு ரொம்ப பேர் உதவியா இருந்துச்சோ, இதே பொறுமை, அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை இலக்கை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு அது ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே. நீங்க அடுத்த ஸ்லைடு வாசிடுங்க. இதுக்கு அடுத்து பிரயாணத்தினுடைய ஒவ்வொரு அடியெடுத்தலும் சந்தோஷத்தோடு சகிக்கும் ஆவியானது பலம் மேல் பலம் அடைந்து கொண்டிருக்க வேண்டும். அது நம்மளுக்குள்ள என்ன, பலம் மேல் பலம் அடைந்து கொண்டிருக்கணும். சிலர் சில நாட்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு மாத்திரம் உண்மையாய் இருப்பதினால் கிறிஸ்துவனுடைய மாபெரும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்திற்கு அபாயமாகி விடுவார். பாத்தீங்களா? நம்ம ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம பலம் மேல் பலம் அடையணும். நமக்கு வரக்கூடிய சோதனையில் பாடுகள் நம்ம என்ன பண்ணுங்க, பொறுமையா சகித்து பலம் மேல் பலம் அடைந்து என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து மரண பரியந்தம் நம்ம நீடித்திருக்கணுமே ஒழிய ஏதோ கொஞ்ச நாளைக்கு நம்ம ரொம்ப வைராக்கியமா உறுதியா இருந்துட்டு பிரச்சனைகள் சோறு வந்ததுக்கு அப்புறம் இது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. அமைதியில இருந்துட்டோம், சகிக்க முடியலன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ள அங்க கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ உலகத்தார் கிட்டயே அவ்வளோ பொறுமை நம்ம காட்டுறோம் இல்லையா? காட்டுறோமா இல்லைங்களா? உலகத்தார் தான் பொறுமையை காட்டுறோமா இல்லையா? எங்க காட்டுறோம் நீங்களே சொல்லுங்க. காட்டுறது இல்லையா? புரியுதுங்களா? வேலை செய்ய இடத்துல இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலையா, ஆமாவா இல்லையா? அங்க எப்படி இருக்கும்? என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவோம், நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம். 4 பேர் சேர்ந்து தப்பு பண்ணேன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப சகிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கும். ஆனா சபைக்குள்ள சகோதர சகோதரி மத்தியில உலகத்தார்ட்டே நம்ம பொறுமையை காட்டக்கூடிய இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல சகோதர சகோதரி மத்தியில நம்ம அதிக பொறுமை, சகிப்புத்தன்மை ஒவ்வொருத்தரையும் காணப்படணும்.
இந்த ஒரு குணலட்சணம் மாத்திரம் இல்லை அப்படின்னா ரொம்ப கடினம். புரியுதுங்களா? ஒருவேளை பிரதர் இங்க அடுத்த ஸ்டைல்ல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதை வாசிங்க sister. நிச்சயமாகவே இவர்கள் மேல் பாருங்க, நம்ம நிச்சயமாகவே இவர்கள் மேல் உடன் அங்கங்கள் மேல் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையை கையாளக்கூடியவர்களா இருக்கணும். பொறுமையை காட்டிலும் வேறு ஒன்றும் காட்ட முடியாது. எதையுமே காட்ட முடியாது. பொறுமையை மாத்திரம் என்ன பண்ணணும்? சகோதர மத்தியில காட்டணும். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிறவர் நிச்சயமாகவே அவர்களில் யார் மேலாவது பொறுமையின்மையை காட்டுவோம் என்றால். பாருங்க, இவ்வளவு விஷயம் புரிஞ்சுட்டு சகோதர சர்மத்துல யார்யா நம்ம பொறுமையின்மையை நம்ம காட்டுறோம் அப்படின்னா, விஷயம் தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையின்மையை நம்ம காட்டுறோம் அப்படின்னா விசேஷமாக அதை ஆதரிக்க மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்றதுன்னா ஆதரிக்கிறதே கிடையாது. கரெக்டா? ஏதாவது ஒரு விதத்தில் அதை கண்டிப்பார். பாருங்க, நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நம்மள என்ன பண்ணுவாரு? ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, வார்த்தையில நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிங்களேன். ஆண்டவர் கண்டிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. சகோதர மத்தியில நாம பொறுமையின்மையை நம்ம காமிச்சோம் அப்படின்னா, நல்லா இப்ப நம்மள வச்சுக்கோங்க, தேவனை வச்சுக்கோங்க, நம்ம செய்யற அத்தனை காரியத்துக்கு அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படி இருக்கிறாரு? பொறுமையா சகிச்சு இருக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு எல்லாரும் இங்க வந்து சேர முடிஞ்சது. கரெக்டா? நம்ம கிட்ட பொறுமையின்மையை அவர் காமிச்சிருந்தா வந்திருக்க முடியுமா? இப்படித்தான் நாம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, சகோதர சகோதரத்தில் அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மையை நம்ம என்ன பண்ணணும்னா அங்க காட்டணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு வேளை காட்டலைன்னா, காட்டாதவங்க என்ன பண்ணுவாரு? அவரு கண்டிக்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, நீங்க எப்படி எல்லாம் இருக்கும் கண்டிப்பு. புரியுதுங்களா? அது அவர் கண்டிப்பு அவர் கையில் எடுத்தாருன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியவர்களா நம்ம காணப்படும். அப்ப அந்த சகிப்புத்தன்மை பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஓட்டத்தை, இந்த விஷயங்களை புரிஞ்ச நாம என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ச்சியா பொறுமையா நம்ம ஓடணும். பொறுமையா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஓடணும். ஊக்கத்தோடு ஓடணும். முயற்சியோடு நம்ம என்ன பண்ணணும்னா அங்க ஓடணும். நமக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்துட்டாலும் நம்ம அங்கேயே நின்றாம என்ன பண்ணணும்? தொடர்ந்து நம்ம ஓடணும், 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 ஓடணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் ஊக்கமா ஓட வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவன் கிருபை அங்க செய்யணும். பாடம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி மாத்திரம். புரியுதுங்களா? கேட்டுட்டு என்ன பண்ணிடலாம்? பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அந்த கேள்வி நீங்க வாசிங்க சிஸ்டர். கொஸ்டின் நம்பர் 5561. சபீமாய் வெளிவந்த வாட்டர்ஸ் கட்டுரையில் நாம் இலக்கை அடைவது வரையிலும் நாம் உயிரூட்டப்படுவதில்லை என்றும். போதும், நல்லா பாருங்க. பிரதர் வாழ்ந்த காலகட்டத்துல பிரதர் என்ன பண்றாங்க? வாட்ஸ்அப்னு ஒரு கட்டுரை எழுதுறாங்க. கரெக்டா? அந்த கட்டுரை என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாம் இலக்கை அடைவது வரையிலும், நல்லா கவனிங்க, நாம் பேசுங்க, எப்பயாவது பேசுங்க, நாம் இலக்கை அடைவது வரையிலும், அடுத்து நாம் உயிரூட்டப்படுவதில்லை என்றும். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசினேன்? நான் என்ன பேசினேன்? அந்த 2 லைனத்தை இவ்வளவு நேரம் பேசினேன். கரெக்டா இல்லையா? புரிஞ்சுக்க முடியுது? அந்த கேள்வியில் இருக்கிற 2 லைன் என்ன பண்ணேன்? நான் பேசினேன். அப்போ இலக்கை அடைந்தாத்தான் என்னங்க? உயிரூட்டப்பட்டிருக்கிறாங்க. இல்லாட்டி உயிரூட்டவே படல. படிச்சுமா இல்லையா? நம்ம இந்த 2 லைனத்தை இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ண பேசினேன் என்றும், சிலர் ஒருபோதும் என்ன பண்றது இல்ல, உயிரூட்டப்படுறதில்லை என்றும் நீங்கள் தாங்கள் சொல்லுகிறீர்கள். ஒசூர்ல இருந்து கிளம்பி வந்து 1.5 மணி நேரமா இல்ல 1.25 மணி நேரமா இலக்கு அடையலைன்னா நீங்க உயிரோட்டப்படவே இல்லை அப்படின்றத இவ்வளவு நேரம் நீங்க பேசிருக்கிறீங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? பேதர் அப்படிதான் அங்க எழுதிருக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா இலக்கை அடையும் வரை, சரி, அடையும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் ஏதேனும் அளவில் அல்லது விதத்தில் உயிரூட்டப்படுவார்கள் என்று சொல்லுகிறீர்களா? அதானே நான் சொன்னேன் இல்லையா? நான் இந்த கேள்வி என்ன இப்படி கேட்கிறேன். நான் இலக்கை அடைஞ்சவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு விதத்துல உயிரூட்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப இலக்கை அடையாதவர்கள் தான் அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க இல்லைங்களா? அப்படிதான் பதில் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. இப்ப பதில நம்ம வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம்.
இலக்கையானது அடையும் அடைய பெறும் பெறுவது. வரையிலும் உயிரூட்டப்படுவதில் எதுவும் ஓகே பாருங்க சிஸ்டர். ஓகே இலக்க நான் படிக்கிறேன் சிஸ்டர், நான் படிக்கிறேன். இலக்கானது அடைய பெறுவது வரையிலும் உயிரூட்டப்படுதல் எதுவும் ஆரம்பிக்கவில்லை எனும் நிலைப்பாட்டினை நான் என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ள விரும்பல. புரியுதுங்களா? இலக்க ஒருத்தர் அடையிற வரைக்கும் உயிரூட்டப்பட மாட்டார் என்ன பண்ணல, சொல்ல வரல. அப்போஸ்தலன் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? நம்மளுடைய அந்த ஒரு பிறத்தல் எப்படி சொல்றாருங்க, மாமித்தத்தின் அந்த ஒரு பிறத்தலை வச்சுதான் சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், ஜெனிப்பித்தல், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உயிரூட்டப்படுதல் நடக்கணும், அடுத்து பிறக்கிறது. இதுதான் அந்த ப்ராசஸ். ஜெனிப்பிக்கப்படுதல், உயிரூட்டப்படுதல், அங்க பிறத்தல் நடக்கணும் இல்லைங்களா? இந்த ப்ளூ கலர் நாம் முதலாவதாக சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டோம். கண்டிப்பா எல்லாருமே ஜெனிப்பிக்கப்பட்டோமே இல்லையா சத்திய வசனத்துல? ரைட். பின்னர் நாம் கர்த்தரோடு உள்ள உறவில் தொடருவோமானால், இங்கதான் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய உறவுல நம்ம என்ன பண்ணணும், தொடரணும். அந்த உறவுல தொடரணும். உயிரூட்டப்படுவதற்கான வலுவடைவதற்கான வேலை வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், அவருடைய உறவுல தொடரணும். அப்படி தொடரும் போது என்ன நடக்குதுங்க, உயிரூட்டப்படுவதற்கான வலுவூட்டப்படுறதுக்கான வேலை அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம தொடரணும். தொடரும் போது என்ன ஆகுது, அது ஸ்டார்ட் ஆகுது. பின்னர் இந்த வலுவூட்டுதலான தொடர்வோமானால் மற்றும் நாம் கிருபையிலும் அறிவிலும் தொடர்ந்து வளருவோமானால் இறுதியில் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பிறப்போம். பாருங்க, இதுல தொடர்ந்து நம்ம காணப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம், பிறந்திரலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க. ஆனாலும் முதலாவது பூரண அன்பிற்கான இலக்கை அடைவதும் வரையிலும் கர்த்தருக்கான ஊழியத்தில் உயிரூட்டப்படுவதற்கான அல்லது வலுவடையப்படுவதற்கான அறிகுறிகளை யாரும் வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்ல நான் விரும்புவதில்லை. அப்ப கவனிச்சிட்டீங்களா இந்த ஒரு விஷயத்தை என்னன்னு? ஆனாலும் முதலாவதாக பூர்ண அன்பிற்கான இலக்கை அடையிற வரைக்கும், இப்ப நம்மள அடைஞ்சிட்டோம் சொல்லிட முடியுமா? நம்மளே கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்ன ஆகணும், அடையணும். எவ்வளவு சீக்கிரம் அடையணுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைஞ்சிடணும். நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட உயிரூட்டப்படுதல் இல்லையா? அப்படிதான் இவ்வளவு நேரம் பேசிட்டோம் நம்ம, கரெக்டா? ஆனா அங்கதான் சொல்றாரு, அப்போ அந்த ஒரு அடைவது வரையிலும் கர்த்தருக்கான ஊழியத்தில் உயிரூட்டப்படுவதற்கான அல்லது வலுவூட்டப்படுவதற்கான அறிகுறிகளை யாருமே வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று சொல்ல நான் விரும்பல. அப்ப நமக்குள்ள உயிரூட்டப்படுதல் நடக்கலையா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க வரல. மாற என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது, ஆனாலும் இந்த உயிரூட்டப்படாமல் யாராலும் பூரண அன்பிற்கான அந்த இலக்கினை அடைய முடியாது என்று சொல்வதே நியாயமான ஒரு விஷயம். ஒருத்தருக்குள்ள இந்த உயிரூட்டப்படுதல் நடக்கலைன்னா, அது காணப்படலைன்னா அவரால் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இலக்கையே அடைய முடியாது. அப்போ ஒருத்தர் இலக்கை அடையணும்னா இந்த உயிரூட்டப்படுதல் நமக்கு அங்க காணப்படணும். அப்ப இது தொடர்ந்து அது வலுவடையணும், வளர்ச்சி அடையணும். அப்பதான் அங்க இலக்குக்கு என்ன பண்ண முடியும், நம்ம கடந்து போக முடியும். இதுதான் நான் சொல்ல வரேன் என்பதை அங்க சொல்றாரு. வாசிங்க. ஒருவன் கர்த்தரை தன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற நிலைமைக்கும் தன் அயலானை அன்பு கூறும் நிலைமைக்கும் தன் சத்துருக்களையும் கூட அன்பு கூறும் நிலைமைக்கும் வருகையில் அவன் கர்த்தருக்கான ஊழியத்திலும் தன் அயலானுக்கான ஊழியத்திலும் உயிரூட்டப்பட அல்லது வலுவூட்டப்பட்ட நிலைமைக்கும் நிச்சயமாய் வந்து விடுவானாய் இருப்பான் அப்படி நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த உயிரூட்டப்படுதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமானது. அவரோடு நம்ம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அங்க இருக்கும் போதுதான் இந்த உயிரூட்டப்படுதல் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க வளருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, இப்போ இந்த உயிரூட்டப்படுதல் நமக்கு அங்க காணப்பட்டா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், வலுவூட்டப்படுதல் நடக்கும். வலுவூட்டப்படுதல் நடந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிறக்கிறது அங்க முடியும். அப்ப பாடத்தை நம்ம ஒவ்வொரு நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருப்போம். கிறிஸ்துவின் சாயலை அடைந்த ஒருத்தர், ஆரம்பத்துல கேட்ட கேள்வி இப்ப கேட்கிறேன். கிறிஸ்துவின் சாயலை அடைந்த ஒருத்தர் திரள் கூட்டத்தினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்கள மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பரீட்சிக்க முடியும். கரெக்டா?
அவங்களுக்கு தான் பரீட்சையே. ஏன்னா அங்கிருந்து என்ன ஆகும், அங்கிருந்தா உண்மையான ஒரு பரீட்சை சோதனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள மட்டும்தான் டெஸ்ட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? ஒருவேளை இந்த ஒரு பாடம் புது சிருஷ்டி இலக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். அதே நேரத்துல 6th வால்யூம்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு கலெக்ஷன் சப்ஜெக்டா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அங்க கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்ப நம்மளுக்கு கிரீடம் இருக்கா இல்லைங்களா, வச்சிருக்கிறோமா இல்லையா? முன்னாடி இருந்த அதே வேகம் அடுத்த முறை வரும்போது கேட்கும்போது என்ன இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? எப்பயுமே பாருங்க, தேவன் நமக்கு ஒரு விஷயத்த நம்ம எப்போ சரியா அதை ஏத்துக்க முடியும் அப்பதான் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அது வரைக்கும் வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்ப பாருங்க, நமக்கு கிரீடம் எப்ப கிடைக்கும், கிடைக்கும், இறுதியில கிடைக்கும் உறுதி. ஆனா நம்ம பிடிச்சுக்கணும், நம்ம கிட்ட இருக்குனாவே நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம யாரா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. பாருங்க, அவரை மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாரு, நம்மளோட கவுண்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்ப இப்போ புரியுது நம்ம சொல்றது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இதை சரியா புரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆமா, நம்ம உயிரோட்டப்பட்டவர்களால் வலுவூட்டப்பட்டவர்கள் தொடர்ந்து காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுமாக ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம கேட்டிருக்கோம். ஆதரவசனத்தின் அடிப்படையில் நம்ம அருமையாக சகோதரர் அநேக விஷயத்தை நமக்கு கலந்து பகிர்ந்து அளித்தார். நம்ம இந்த பாடத்தை கேட்டிருக்கோம். கேட்ட இந்த பாடத்தை நம்ம இங்கே விட்டுவிடாதபடி இது மறுபடியும் நம்ம தியானித்து அதன்படி செயல்பட கர்த்தர் தேவன் நம்மை ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துவாராக. அன்பு சகோதரர் ஒசூர் பகுதி, ஒசூர் எக்லேஷன்ல வந்திருக்காங்க. நம்முடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்திக்கரை சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை நம்ம உங்களுக்கும் சபையாருக்கும் செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இன்று மாலை நம்முடைய எக்லிஷா ஹாலில் பேசிக் கிளாஸ் இருக்கும். அதோட கூட ஆன்லைன் வழியாக கூட இந்த ஒரு கிளாஸ் இருக்கும். தலைப்பு மேரேஜ் ஆஃப் ஐசக் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஒரு பாடம் இருக்கும். வாய்ப்புள்ள சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம் என்ற புத்தகத்திலிருந்து நமக்கு ஸ்டடி இருக்கும். சரியாக 7:15 மணிக்கு ஆன்லைன் ஜூம் வழியாக இந்த பாடம் தொடரும். பேஜ் நம்பர்ஸ், நீங்கள் படிக்க வேண்டிய பேஜ் நம்பர்ஸ்: தமிழில் 21வது பேஜ் நம்பர், 2வது பக்கம் முதல் 22வது பக்கம் வரைக்கும். ஆங்கிலத்தில் 99 3வது பேரா முதல் 100வது